குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு தி ஷோ டாக்டர் ஆன் கால். டாக்டர் ஆன் கால் நிகழ்ச்சியில தினம் ஒரு சிறப்பு மருத்துவர்கள் நம்ம கூட இருப்பாங்க. ஆரோக்கியம் சார்ந்த உங்களுடைய கேள்விகளை 0444969444 நம்பருக்கு நீங்க தொடர்பு கொண்டு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு நம்ம கூட ஹெர்போகேர் ஹெல்த் ஹாஸ்பிட்டல்ல இருந்து டாக்டர் ஜலஜாவதி வந்திருக்காங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம் மேம். அண்ட் பொதுவாக நம்ம ஷோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு கொஸ்டினோட தொடங்கும். அண்ட் இன்னைக்கு இருக்க ஜென்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்கனால ஃபுட்டை ஸ்கிப் பண்ணுறது அப்படிங்கிறது இப்போ பெரும்பாலும் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. அண்ட் இந்த 3 வேளை உணவு அப்படிங்கிறது கட்டாயம் தேவையா இல்லை அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுனால என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க டாக்டர்? கண்டிப்பாக முதல்ல நம்ம சொல்ல போனோம் அப்படின்னா நம்மளுக்கு இன்றைய காலகட்டத்தில் நம்மளுக்கு ஃபுட்டோட முக்கியத்துவங்கிறது வந்து நம்ம கண்டிப்பாக வந்து நல்லா கொடுத்தே ஆகணும். ஏன் அப்படின்னா எல்லாமே வந்து ஆர்டிஃபிஷியல் ஃபுட்ஸ் தான் வந்து இப்போ வந்து கம்ப்ளீட்டாக வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நம்மளோட ட்ரெடிஷ்னல் ஃபுட்ஸ் வந்து எல்லாருமே வந்து ஸ்கிப் பண்ணிட்டு தான் போயிட்டுருக்காங்க. ஏன் அப்படின்னா நம்மளோட அந்த ஃபாஸ்டான அந்த ஓட்டங்கள் தான் நம்மளுக்கு ஒர்க்கிங் பேட்டர்ன் எல்லாமே வந்து என்டையராக வந்து நம்மளுக்கு மாறி இருக்கு. இப்போது ஃபுட் பேட்டர்ன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இயற்கையோடு இணைந்த, அதாவது இயற்கை சார்ந்த உணவுப் பொருட்களாக தான் நம்ம சாப்பிடணும். அப்படி அந்த மாதிரியான உணவுப் பொருட்களை நம்ம சாப்பிடும்போது கரெக்டாக நம்மளுக்கு வந்து செரிமானம் எல்லாமே வந்து கரெக்டாக நடக்கும். அப்படி செரிமானம் வந்து சீராக நடந்துச்சு அப்படின்னா தான் நம்ம ஆரோக்கியங்கிற ஒரு நிலையிலே வந்து எப்போவுமே இருக்க முடியும். அப்போ ஆரோக்கியம்ங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உடல் ஆரோக்கியம், உயிர் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம் 3 சேர்ந்து இணைஞ்சது தான் வந்து நம்மளுக்கு ஆரோக்கியம்ங்கிறது. ஸோ நம்ம 3 வந்து கரெக்டாக இருக்கணும் அப்படின்னா நம்மளோட உணவு முறைகள் கண்டிப்பாக நம்ம கரெக்டாக பின்பற்றியே ஆகணும். இந்த காலகட்டத்தில் அதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. இப்போ உணவு முறைகளில் வந்து நம்மளுக்கு மாற்றினா எல்லாம் சரியாயிடுமா அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா நம்ம என்டையர் சிஸ்டம் பாடியில் இருக்கக்கூடிய உறுப்புகள், உள்ளுறுப்புகள் எல்லாம் ஆல்ரெடி நம்ம எடுத்துக்கக்கூடிய உணவு முறைகள்னால நம்ம செஞ்ச தவறுகள்னால ஏற்கனவே அந்த டாக்ஸிக் கண்டென்ட் எல்லாமே வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு செடிமெண்ட் ஆகிட்டு நம்மளுக்கு வந்து ஒரு நோயாக வந்து உருவெடுத்துட்டு இருக்கும். அந்த நோய் ஃபிசிக்கலில் வரக்கூடியது அப்படியே மைண்டு அப்புறம் உயிர் 3மே வந்து ஒரு லிங்காக நம்மளுக்கு வந்து நோயை வந்து ப்ரொடியூஸ் பண்ணிடும். ஸோ இப்போ உணவுப் பொருளை நம்ம இயற்கையான உணவுப் பொருட்களை நம்ம எடுக்கும்போது இது எல்லாமே வந்து 1 by 1 நம்ம வந்து கம்மி பண்ணிகிட்டே வரலாம். அதே மாதிரி உணவு முறைங்கிறது வந்து எப்போவுமே வந்து காலையில் ஆச்சுன்னா இப்போ 9 மணி ஆச்சா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடணும், மதியம் 1 ஆச்சா லஞ்ச் சாப்பிடணும், ஈவினிங் 7:30 8 o'clock ஆச்சுன்னா நம்ம சாப்பிடணுங்கிறது ஒரு முறையாக வந்து நம்ம நினச்சிட்டு இருக்கோம். பட் வந்து நம்ம உள்ளுக்குள்ளே பயாலஜிக்கல் கிளாக்னு ஒன்று இருக்குது. அந்த இது வந்து பார்த்தோம் அப்படின்னா எல்லாருக்குமே 9 மணிக்கு பசிக்கும் அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பசிக்காது. ஆனால் நம்ம அப்படி ஒரு நிர்பந்தத்துக்குள்ளாகி நம்ம வந்து அந்த உணவு முறையானதை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். 9 மணி ஆச்சுன்னா சாப்பிடணும் அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதை வந்து நம்ம பசிச்சு சாப்பிடணும். மொத்தத்தில் சொல்ல போனோம்னா பசிச்சு சாப்பிடணும். அதுதான் வந்து சரியான உணவு முறையாக இருக்கும். அந்த மாதிரி சாப்பிடும்போது எல்லா தொந்தரவுகள்லேருந்து நம்ம விடுபடலாம். ஓகே, ஸோ பசிக்கும் போது சாப்பிட்டா அதுவே போதுமான விஷயம். பசிச்சு சாப்பிட்டா தான் செரிமானம் கரெக்டாக நடைபெறும். ஓகே, ரொம்ப நன்றி. ஒரு காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் டாக்டர் ஆன் கால். முருகன் பேசுறேன் மேடம். உங்க பேர் சொல்லுங்க சார். முருகன், விழுப்புரம். முருகன், விழுப்புரம்ல இருந்து கால் பண்ணிருக்கீங்களா? ஆமா. இன்னைக்கு யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க சார்? இல்ல ஒண்ணும் இல்ல, எனக்கு தைராய்டு பிரச்சனை இருக்கு மேடம். உங்களுக்கு தான் கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்களா? ஆமா. உங்க வயசு சொல்லுங்க சார், எங்க இருந்து கால் பண்ணிருக்கீங்க? விழுப்புரம். ஓகே, என்ன ஏஜ் ஆகுது உங்களுக்கு? 34. ஓகே, டாக்டர் இருக்காங்க, தொடர்ந்து உங்களோட சந்தேகங்களை கேட்கலாம். வணக்கம் ஐயா. எவ்வளவு நாளா உங்களுக்கு தைராய்டு இருந்துட்டு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க? 6 months இருக்கு மேடம். ஓகே, இப்போ இதுக்கு முன்னாடி வந்து நீங்க ஏதாவது டேப்லெட்ஸ் ஏதாவது எடுத்துட்டு இருந்திருக்கீங்களா? ஹார்மோன் டேப்லெட்ஸ் ஏதாவது? எந்த டேப்லெட் எடுக்கல மேடம். ஓகே ஓகே. தூக்கம் ஏதாவது பிரச்சனைகள் இருக்குங்களா? தூக்கம் எல்லாம் கரெக்டா இயல்பா? எல்லாமே நார்மலா இருக்கு. ஃபர்ஸ்ட் எடுத்தேன் மேடம், PSH வந்து 150 இருந்துச்சுங்க. ஓகே. அது அப்புறம் நான் டேப்லெட் எடுக்கல. ஆனா டேப்லெட் எடுக்காம ஒரு 3 மாசம் கழிச்சு தானாவே குறைஞ்சிருக்கு மேடம். ஓகே ஓகே ஓகே. ஏதாவது வலிக்காக ஏதாவது மாத்திரைகள் அந்த மாதிரி ஏதாவது உட்கொண்டுட்டு இருக்கீங்களா? யூஸ் பண்றது இல்ல மேடம். ஓகே ஓகே. மறுபடியும் டாக்டர் செக் பண்ணா நீங்க மாத்திரை கண்டினியூ பண்ணணும்னு சொல்லிருக்காங்க. ஓகே. மறுபடியும் கண்டினியூ பண்ணா இப்ப 8 வந்திருக்கு மேடம். ஓகே ஓகே. இப்போ தொடர்ந்து நீங்க நிகழ்ச்சி பாருங்க, இதுக்கான விளக்கத்தை நான் சொல்றேன். ஆக்சுவலி எப்பவுமே வந்து ஒரு கிளாண்டுலார் ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இப்படி தைராய்டு கிளாண்ட் என்லார்ஜ்மெண்ட், தைராய்டு பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. எப்பவுமே கிளாண்டுலார் என்லார்ஜ்மெண்ட், கிளாண்டுலார் ரிலேட்டட் வருது அப்படின்னாலே நம்மளுக்கு இயல்பான தூக்கமின்மை வந்து
மெயின் பேஸாக இருக்கும். அப்படி பார்த்தோம் அப்படின்னா ஜென்ரலாகவே நம்ம நைட்டு இரவு வந்து நம்ம தூங்கக்கூடிய நேரம் வந்து ஒரு 9 மணி நம்ம தூங்குறோம் அப்படின்னா நம்மளோட பேசிக்காகவே நம்மளுக்கு வந்து பீனியல் கிளாண்ட், அதாவது நம்மளுக்கு இங்கே புருவத்தின் மத்தியில் வந்து இருக்கக்கூடிய ஒரு பீனல் கிளாண்டுன்னு இருக்குது. அந்த கிளாண்டோட ஸ்டிமுலேஷன்ஸ் தான் வந்து நம்மளுக்கு வந்து தூக்கத்தை வந்து கரெக்டான நிலைமையில வந்து கொண்டு போகுது. ஸோ அதில் வந்து அந்த மெலட்டோனின்கிற ஒரு ஹார்மோன் இருக்குது, மெலட்டோனின் செரட்டோனின் இப்படி ஹார்மோன்ஸ் இருக்குது. இந்த ஹார்மோன்ஸோட இம்பேலன்ஸ்னாலே வந்து என்ன ஆகுதுன்னா இதான் மெயினாக வந்து நம்மளுக்கு ஆக்டிவேட் பண்ணுறது, எல்லா கிளாண்டோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்தையுமே ஆக்டிவேட் பண்ணுறதே இதுதான், சீராக இயக்கிறதே இதுதான். ஸோ இதை வந்து நம்ம தூக்கத்தை சீர்படுத்தும் போது இந்த கிளாண்டுலார் ஃபங்க்ஷன்ஸ் வந்து கரெக்டாக நடக்கும்போது மற்ற எல்லா கிளாண்டுமே வந்து நம்மளுக்கு இயல்பாக இயங்கும். ஸோ இவங்க வந்து தூக்கத்தை வந்து கண்டிப்பாக வந்து ஏதாவது மாறுதல்கள் இருக்கும், அதை வந்து சீர்படுத்தினாலே இவங்களுக்கு வந்து நிறைய மாற்றங்கள் வந்து இயல்பாக கொண்டு வரலாம். முடிந்த வரைக்கும் நம்மளுக்கு விழுப்புரம்ல நம்மள பிரான்ச் இருக்குது, நேரில் போய் பார்த்தாங்க அப்படின்னா இவங்களுக்கான உணவு முறைகள் எல்லாமே கரெக்டாக நம்ம சொல்லிடுவாங்க. எல்லாமே வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டு டாக்டர்ஸ் தான். போனாங்க அப்படின்னா கண்டிப்பா இவங்களுக்கு வந்து சரியாயிடும். ஓகே, அண்ட் கால் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி. ஸோ டாக்டர் சொன்ன மாதிரி கரெக்டான தூக்கமின்மை தான் உங்க பிரச்சனை அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் தொடர்ந்து டாக்டர் கிட்ட கேட்டு உங்களோட கன்சல்டிங் என்னென்ன தேவை அப்படிங்கறது கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்த காலரும் லைன்ல இருக்காங்க. வணக்கம் டாக்டர் ஆன் கால். ஹலோ ஹலோ வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து கால் பண்ணிருக்கீங்க? என்னோட பேர் கஸ்தூரி. சரிங்கம்மா, இன்னைக்கு யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? நான் வந்து இப்ப எனக்காண்டி தான் கேட்டு தெரிஞ்சுக்க போறேன். எனக்கு கல்யாணம் 8 வருஷம் ஆயிடுச்சுங்க. உங்களுக்கு என்ன வயசு ஆகுதுன்னு சொல்லுங்கம்மா. எனக்கு வந்து 26 வயசு ஆகுது. சரிங்கம்மா, டாக்டர் இருக்காங்க, தொடர்ந்து நீங்க கேட்கலாம். டாக்டர் இருக்காங்க, தொடர்ந்து உங்களோட கேள்விகளை நீங்க கேட்கலாமா? மேம், எனக்கு வந்து 26 வயசு ஆகுது. நான் 2 தடவை IUI பண்ணிருக்கேன். சரிங்கம்மா. 2 தடவை எனக்கு சக்சஸே ஆகல. நான் ட்ரீட்மெண்ட்காண்டியே இப்போ வேற ஊருக்கு வந்து நான் ஒரு வீடு பிடிச்சு நாங்க தங்குறோம். அடுத்து எனக்கு IVF டெஸ்ட் பேபி தான் எனக்கு கிளிக் பண்ணிருக்காங்க அவங்க. என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா என்னோட கருமுட்டை வந்து வளர்ச்சி இல்லை, எங்க வீட்டுக்காருக்கு வந்து கவுண்டிங் ப்ராப்ளம். அதனால இப்ப IVF நான் பண்றதுனால நான் பெட் ரெஸ்ட் தான் இருக்கணுமா, இல்லை நான் என்னோட ரெகுலர் ஒர்க் பண்ணிக்கலாமா? இல்லைம்மா, ஆக்சுவலி எப்போவுமே வந்து தொடர்ந்து நிகழ்ச்சியை கவனிங்க, இதுக்கான விளக்கத்தை நான் சொல்கிறேம்மா. எப்போவுமே ஒரு கருவானது நம்மளுக்கு உருவாகுது அப்படின்னாலே வந்து கரெக்டான அதுக்கான ஒரு களம் வந்து நல்ல களம் இருக்கணும். அந்த களம் சரியாக இருந்துச்சுன்னா அப்படின்னா நம்மளுக்கு இப்படி ஆர்டிஃபிஷியலாக எல்லாம் வந்து நம்ம இது பண்ணணும், ட்ரீட்மெண்ட் வந்து எடுக்கணுங்கிற அவசியமே இருக்காது. இப்போ இவங்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒருத்தவங்களுக்கு கிட்னி எனர்ஜி, அதாவது யாருக்கு கிட்னி எனர்ஜி வந்து வீக்காக இருக்கோ அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து கர்ப்பப்பையோட பாதிப்புகளும் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அதை நம்ம சீர்படுத்தணும். எது ஆணி வேர் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுட்டு நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். இப்போது இவங்களுக்கு வந்து இப்போ ஒரு இடத்துல புண்ணு வருது அப்படின்னா அந்த புண்ணுக்கு மட்டும் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது வந்து முறையான சிகிச்சை முறை கிடையாது. என்ன அப்படின்னா உள்ளுக்குள்ளே எங்கெல்லாம் வந்து பிளாக்கேஜ் இருக்கோ அந்த பிளாக்கேஜ் எல்லாம் வந்து நம்ம ரிமூவ் பண்ணிக்கிட்டு நம்ம மருந்துகளும் உணவு முறைகளும் இயற்கையான மருந்துகளும் இயற்கையான உணவு முறைகளும் நம்ம கொடுக்கும்போது மட்டுமே தான் நம்ம கம்ப்ளீட்டாக க்யூர் கொடுக்க முடியும். இது வந்து ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷனாக இருந்தாலும் சரி, ஆர்டிஃபிஷியலாக IUI பண்ணுறது, இது எல்லாமே வந்து தகுந்த இதாக வந்து இயற்கை முறை மருத்துவத்தில் வந்து நம்ம வந்து இது பண்ணுறது கிடையாது, ப்ரொமோட் பண்ணுறது கிடையாது, தேவையில்லை. ஏன் அப்படின்னா பிளாக்கேஜை ரிமூவ் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக இயல்பாகவே அவங்களோட கர்ப்பப்பையானது நல்ல ஹெல்த்தியான ஒரு ஸ்டேட்டில் இருக்கும்போது கரெக்டான விந்தணுகள் உள்ளே வரும்போது இயற்கையாகவே கருத்தரிக்கிற வாய்ப்புகள் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ நம்ம உடலை வந்து எப்படி வந்து நம்ம ஹெல்த்தியாக வைக்கணும், பிளாக்கேஜை வந்து எப்படி ரிமூவ் பண்ணணும், அதோட ஆணிவேரை நம்ம சரி பண்ணணும். ஆணிவேரை சரி பண்ணிவிட்டு நம்ம மருந்து முறைகளை கரெக்டாக கொடுத்து உணவு முறைகளையும் சீராக ஃபாலோ பண்ணும்போது இது இயல்பாக நடக்கக்கூடிய விஷயம். இது வந்து இயற்கைக்கு ஆர்டிஃபிஷியலாக பண்ணும்போது அது இயற்கைக்கு மாறாக நிகழக்கூடியது. ஸோ அப்படி பிறக்கக்கூடிய குழந்தைகள் வந்து அவ்வளவு ஆரோக்கியமாக இருக்க வாய்ப்பு கிடையாது. ஸோ நம்ம இயற்கையாக எந்த குழந்தை வந்து கருவாகி நம்மளுக்கு நல்ல குழந்தையா பிறக்குதோ அந்த குழந்தை தான் ஆரோக்கியமாக பின்னாடியுமே வந்து ஒரு வெற்றியாளனா வந்து கண்டிப்பா இருப்பாங்க. பிரச்சனையும் இல்லாம ரொம்ப ஹெல்த்தியா கண்டிப்பா கண்டிப்பா. கால் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி. ஸோ டாக்டர் சொன்ன மாதிரி இயற்கை முறையிலே வந்து நீங்க ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த காலரும் லைன்ல இருக்காங்க. வணக்கம் டாக்டர் ஆன் கால். குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங் சார், உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து கால் பண்ணிருக்கீங்க? சதீஷ் என் பேரு. ஓகே, எங்க இருந்து கால் பண்ணிருக்கீங்க சார்? தஞ்சாவூர்ல இருந்து பண்றேன் மேடம். ஓகே, இன்னைக்கு யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காண்டி தான். உங்க வயசு சொல்லுங்க சார். 18. ஓகே, டாக்டர் இருக்காங்க, தொடர்ந்து உங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம். ஓகே. வணக்கம்ப்பா, சொல்லுங்க. மேம், எனக்கு வந்து தண்ணி குடிச்சோடனே 15-20 மினிட்ஸ்ல யூரின் போயிடுது மேடம். ஓகேப்பா.
அது எதனாலன்னு தெரியல. அப்புறம் யூரின் போற ஃபீலிங் எப்பயுமே இருந்துட்டு இருக்கு. ஓகேப்பா. இது இந்த இந்த காலகட்டத்தில் இருக்குதா இல்லை எப்பவுமே அந்த மாதிரி இருந்துட்டு இருக்குமாப்பா? இப்போ ஒரு 6 months வேணும். ஓகே. இப்போ வேற எதுக்காவது நீங்க மருந்து மாத்திரைகள் ஏதாவது உட்கொண்டுட்டு இருக்கீங்களா? இல்ல வேற எதாவது எடுக்கல மேடம். வேற எதுவுமே எடுக்கல. ஏதாவது மனதுல வந்து ரொம்ப அழுத்தம் ஏதாவது இருந்துட்டு இருக்காப்பா உங்களுக்கு? இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மேடம். ஓகே ஓகே. வேற மருந்து மாத்திரைகள் எதுவுமே உட்கொள்ளல? இல்ல இல்ல எடுக்கல. ஓகே. என்ன மாதிரியான தொழில் பண்றீங்க? இல்ல இப்பதான் 18 years தான் ஆகுது எனக்கு. படிச்சு முடிச்சிருக்கேன். இப்பதான் 12th கம்ப்ளீட் பண்ணிருக்கேன். படிச்சுட்டு தான் இருக்கீங்க இல்லீங்களா? வேற மன ரீதியாக வேற எதுவும் தொந்தரவுகள் இருக்கு இல்ல? இல்ல இல்ல. ஓகேப்பா ஓகே. தொடர்ந்து நிகழ்ச்சி பாருங்க, நான் இதுக்கான விளக்கம் சொல்றேன். ஆக்சுவலி இப்போ வந்து அதாவது சில பேருக்கு வந்து இந்த மாதிரியான காலகட்டத்தில், அதாவது ஹீட் ஜாஸ்தியாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வந்து கண்டிப்பாக வந்து யூரின் வந்து யூரினரி ஃப்ரீக்வன்சி, அதாவது சம் இன்ஃபெக்ஷன்ஸ் அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா யூரினரி ஃப்ரீக்வன்சி இருந்துட்டு தான் இருக்கும். அது வந்து ஒன்றும் இல்லை, என்ன அப்படின்னா உடம்புல ஏதோ தேவையில்லாத கழிவு இருக்கு, அதை வெளியே தள்ளுறதுக்கு உடம்பு எடுக்கக்கூடிய முயற்சி தான் அடிக்கடி அவங்களுக்கு யூரின் போக வைக்குது. ஸோ வந்து இதை வந்து பெருசாக எடுத்துக்க வேண்டாம். தண்ணி நல்லா குடிச்சிட்டு நல்ல அதுக்கான உணவு முறைகளை, இது வந்து உணவு முறைகள்லேயே வந்து இயற்கையாகவே நம்ம சரி பண்ணிக்கலாம். காய்கறிகள், நல்ல நீர் காய்கறிகள் இதெல்லாம் வந்து சாப்பிடும்போது இது இயற்கை முறையிலே வந்து சரி பண்ணிக்கலாம். இன்னும் இதையும் தாண்டி நம்ம வந்து வேற ஏதாவது தொந்தரவுகள் இருக்கு அப்படின்னா நம்ம ஹெர்போகேர், நம்ம தஞ்சாவூர்ல நம்மளுக்கு பிரான்ச்சஸ் இருக்கு, அங்க போய் அணுகுனாங்க அப்படின்னா இதுக்கான முறையான வைத்தியம் நம்ம இயற்கை முறையில எடுக்கும்போது கண்டிப்பாக சரி பண்ணிடலாம். ஓகே, கால் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி. ஸோ டாக்டர் சொன்ன மாதிரி கிளைமேட் சேஞ்ச்னால கூட உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறோம். ஒரு காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் டாக்டர் ஆன் கால். வணக்கம் மேடம். வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து கால் பண்ணிருக்கீங்க? என்னோட பேர் தானம், நான் விருதாச்சலத்துல இருந்து கூப்பிடுறேன். எங்க இருந்து கால் பண்ணிருக்கீங்கம்மா? விருதாச்சலத்துல இருந்து. ஓகேம்மா, இன்னைக்கு யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? குழந்தைக்காக கேட்கணும். சரிம்மா, என்ன வயசு அது குழந்தைக்கு? இப்பதான் 18 நாள் தான் இப்போ பிறந்திருக்கு. ஓகே, பிறந்த குழந்தைங்களா? ஓகே, டாக்டர் இருக்காங்க, தொடர்ந்து உங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம். வணக்கம் மேம். வணக்கம் அம்மா. குழந்தை பிறந்தவர்ல இருந்து வாயாலையும் முக்காலையும் பால் எடுத்துட்டே இருக்காங்க, அதுக்கு என்ன பண்ணணும்? சரிம்மா, குழந்தை இப்போ எவ்வளவு நாள் அம்மா? 15 நாள் தான் ஆகுதுங்களா? 18 நாள். ஓகேம்மா, இப்போ நீங்க வந்து குழந்தை வந்து முழுமையாக 9 மந்த் நீங்க வந்து இதாகி தான் பிறந்துச்சா அம்மா உங்களுக்கு? சீசர் பண்ணியிருக்காங்க. சரிம்மா, முதல்ல பால் வந்து நீங்க தாய்ப்பால் தான் கொடுத்துருந்தீங்களாம்மா? தாய்ப்பால் தான் ஃபர்ஸ்ட் எடுக்கல, இப்பதான் ரொம்ப 5 நாள் 6 நாளா அதிகமா வாயாடி முக்காம எடுத்துட்டே இருக்காங்க. இப்பதான் எடுத்துட்டு இருக்குங்களா? அதாவது ஆரம்ப காலகட்டத்துல வந்து குழந்தைகளுக்கு வந்து இந்த மாதிரி சில இது வந்து வர்றது வந்து இயற்கை தான். இது ஒண்ணும் இல்ல, அவங்களோட என்னங்கம்மா அதனால பிரச்சனை வருமானு பயமா இருக்கு. இல்லம்மா, பயப்படாததுக்கான இது ஒன்றும் கிடையாது. கரெக்டான வழிமுறைகளை நியர்பை பிரான்ச்சஸ்ல வந்து போய் கேட்டாங்க அப்படின்னா இவங்க ஆல்ரெடி ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு கோர்ஸ்ல தான் இருக்காங்க. அங்கேயே வந்து கரெக்டான வழிமுறைகளை ஃபாலோ பண்ணிங்கனால இவங்களுக்கு தெரியல எப்படி ஹவு டு ஃபீட்ங்கிறது வந்து அவங்களுக்கு தெரியல. அந்த வழிமுறையை வந்து அவங்க தெரிஞ்சுக்கிட்டாலே வந்து அந்த பொசிஷன், குழந்தைய வச்சு பால் கொடுக்கக்கூடிய அந்த வழிமுறைகளை எல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே போதும். ஆனால் கொஞ்சம் மாற்றி கொடுக்கும்போது அந்த மாதிரி சில குழந்தைகளுக்கு வந்து இயற்கையாகவே வரும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, பயப்படக்கூடிய விஷயம் கிடையாது. அந்த வழிமுறைகளை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க, பயப்பட வேண்டாம் அம்மா. கால் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி. ஸோ கண்டிப்பா பக்கத்துல இருக்கிற ஒரு டாக்டர் கிட்ட போனீங்க அப்படின்னா உங்களுக்கான அட்வைஸ் கொடுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். அடுத்த காலரும் லைன்ல இருக்காங்க. வணக்கம் டாக்டர் ஆன் கால். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து கால் பண்ணிருக்கீங்க? பேர் முருகன், நாமக்கல்ல இருந்து பேசுறேன். நாமக்கல்ல இருந்து முருகன் பேசுறீங்களா? இன்னைக்கு யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தான் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். ஓகே சார், டாக்டர் இருக்காங்க, தொடர்ந்து பேசலாம். உங்க வயசு சொல்லுங்க. 30. ஓகே சார், தொடர்ந்து பேசலாம். சொல்லுங்க சார், என்ன கேட்க போறீங்க? ஹலோ சார், டாக்டர் இருக்காங்க, உங்களோட சந்தேகங்களை கேட்கலாம். இது உடம்பு ரொம்ப ஹீட்டா இருக்கு, என்ன பிரச்சனை? எவ்வளவு நாளா இப்படி இருக்குப்பா உங்களுக்கு? இது கிட்டத்தட்ட ஒரு நான் 2-4 வருஷமாவே இருக்கு. என்ன தொழில் பண்றீங்க? டிராக்டர் ஓட்டுறது. சார் கொஞ்சம் சத்தமா பேசுங்க, நீங்க பேசுறது சரியா கேட்க மாட்டேங்குது டாக்டருக்கு.
அவங்க கிளியராவே ஓகே கிளியரா இல்ல பாடி ஹீட்டா இருக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க. உடல் வந்து அதாவது ஹீட்டோட எனர்ஜி லெவல் வந்து ஜாஸ்தி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து இயற்கையாகவே நம்மளோட உணவு முறைகளிலே வந்து இது வந்து எளிதில் சீர்படுத்தக்கூடியது தான். கரெக்டான நேரத்தில் தண்ணி நல்லா குடிக்கிறது, நீர் காய்கறிகள் வந்து நிறைய அதிக அளவில் நம்ம உட்கொள்ளும் போது இது மாதிரியான பிரச்சனைகள்ல இருந்து நம்ம வந்து வெளியே வந்து கிளைமேட் சேஞ்ச் ஆகிறது கூட ஒரு விஷயமா இருக்கலாம். கிளைமேட் சேஞ்ச் ஆகுறது வந்து ஒரு விஷயம், அது ஒரு காரணிங்கிறது நம்ம வந்து நினைச்சிட்டு இருக்கோம். பட் வந்து உடல்ல வந்து உடலானது நம்ம பஞ்சபூத சக்திகள்னால தான் ஆனது. நீர், நெருப்பு, நிலம், காற்று, ஆகாயம்ங்கிறதுனால தான் ஆனது. இதுல ஏதாவது மாறுதல்கள் நம்மளுக்கு மேல கீழே வரும்போது, நம்மளுக்கு இப்போ ஹீட்டோட எனர்ஜி ஜாஸ்தி இருக்கும்போது நம்மளுக்கு உடல்ல வந்து இதாகுது. இதுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா இதை பேலன்ஸ் பண்ற மாதிரி நம்ம உணவு வகைகளுமே வந்து பஞ்சபூத சக்திகள்னால ஆனதுதான். ஸோ அதுக்கான உணவு முறைகளை நம்ம கரெக்டா நம்ம தொடர்ந்து எடுக்கும்போது இது ஆட்டோமேட்டிக்காவே சரியா போயிடும். இது பெரிய இஷ்யூ இது கிடையாது. நம்ம வந்து பக்கத்துல உள்ள நம்ம ஹெர்போகேர் பிரான்ச் போனாங்க அப்படின்னா உணவு முறைகள் மூலமாகவே நிறைய நோய்களை நாங்க சரிப்படுத்திட்டு வரோம். நம்ம ஹெர்போகேர்ல முக்கியமா கொடுக்கக்கூடியது உணவு முறைகளை ஃபர்ஸ்ட் சீர்படுத்தி அதுக்கப்புறமா தான் மருந்துகள். இது ரெண்டுமே இணைச்சு நம்ம கொடுக்கும்போது இயற்கையாகவே எல்லாமே பஞ்சபூத சக்திகள் எல்லாமே பேலன்சிங் லெவலுக்கு கொண்டு வரும்போது ஆட்டோமேட்டிக்காவே ஆரோக்கியமான வாழ்க்கையை அவங்க வாழலாம். ஓகே, கால் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி. ஸோ டாக்டர் சொன்ன மாதிரியான நிறைய நீர் காய்கறிகள் எடுத்துக்கிட்டாலே உங்களுக்கான பிரச்சனைக்கான தீர்வு கிடைக்கும். அடுத்த காலரும் லைன்ல இருக்காங்க. வணக்கம் டாக்டர் ஆன் கால். ஹலோ வணக்கம். ஹலோ லைன்ல தான் இருக்கீங்க, உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து கால் பண்ணிருக்கீங்க? என் பேர் பிரியா மேம், நான் தேனியில இருந்து கால் பண்றேன் மேம். ஓகே பிரியா, தேனியில இருந்து கால் பண்ணிருக்கீங்க. இன்னைக்கு யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க பிரியா? எனக்காக மேம். ஓகே, உங்களுக்கு என்ன வயசு ஆகுது? எனக்கு 27 வயசு ஆகுது மேம். 27. சோ டாக்டர் இருக்காங்க, தொடர்ந்து உங்களோட சந்தேகங்களை கேட்கலாம். டாக்டர் ஆக்சுவலி 6 months பிஃபோர் வந்து அந்த ட்ரீட்மெண்ட் போறப்ப வந்து அவங்க டிமினிஷ் ஓவரி ரிசர்வ் சொன்னாங்க டாக்டர். கிளியரா இல்ல, கொஞ்சம் சத்தமா பேசுங்கம்மா, டாக்டருக்கு கேட்கல. ஹலோ டாக்டர், அந்த 6 months பிஃபோர் நான் ட்ரீட்மெண்ட் போறப்ப டிமினிஷ் ஓவரி ரிசர்வ் சொன்னாங்க டாக்டர். சொல்லுங்கம்மா. அது irregular period சொன்னாங்க டாக்டர். அது கருமுட்டை அதிகமா இல்லைன்னு சொன்னாங்க டாக்டர், வளர்ச்சி இல்லைன்னு. அதுக்கு என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் போலாம் டாக்டர்? ஓகேம்மா, இப்போ வயது எத்தனை சொன்னீங்கம்மா? 27 டாக்டர். 2 வருஷம் ஆயிடுச்சு டாக்டர் கல்யாணம் ஆகி. ஓகேம்மா, இப்போ எந்த இஷ்யூஸ் எதுவுமே இல்லை? எது இல்லைன்னு சொன்னாங்க டாக்டர். டிமினிஷ் ஓவரி ரிசர்வ் சொன்னாங்க டாக்டர். ஓகேம்மா, ஓகே. அதாவது எப்பவுமே வந்து அதாவது கர்ப்பப்பை ரிலேட்டடாக நம்ம பார்த்தோன்னா நம்ம ஆல்ரெடி நான் சொன்னது தான், கிட்னியோட எனர்ஜி லெவலை வந்து நம்ம வந்து பூஸ்டப் பண்ணணும். அப்போ கிட்னியோட எனர்ஜி லெவலை பூஸ்டப் பண்ணும்போது தான் இவங்களுக்கு கர்ப்பப்பையானது வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான இதாகும். பெண்களுக்கு வந்து பார்த்தோன்னா உயிர் சக்தி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா மெயினாக வந்து கர்ப்பப்பை. யாருக்கு கர்ப்பப்பை வந்து நல்ல ஹெல்த்தியாக இருக்கோ அவங்க வந்து நல்ல ஆரோக்கியமான வாழ்க்கையை வந்து வாழ்வாங்க. இப்போ வந்து இவங்களுக்கு கருமுட்டைகளில் வந்து பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறது வந்து சொல்றாங்க. இரகுலர் பீரியட்ஸ் எல்லாம் இது வந்து உணவு முறைகள்ல நம்ம மாத்தலாம். இன்னொன்னு இவங்களுக்கு வந்து என்ன இதோட அடிப்படை காரணம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இயற்கையாகவே இவங்களுக்கு வந்து கழிவுகள் எல்லாமே வந்து நம்மளுக்கு ஈஸியாக வந்து கரெக்டாக வெளியே போகணும். அப்படி அந்த யூரின் இதெல்லாம் வந்து கிளியராக வந்து இவங்களுக்கு எல்லாம் போகுதாங்கிறத நம்ம பார்த்துக்கணும். இப்படியெல்லாம் இதெல்லாம் போகாமல் இருக்கிறவங்களுக்கு என்ன ஆகும்னா பிசிஓடி கம்ப்ளைண்ட்ஸ் வரும். அதாவது நீர் கட்டிகள் மாதிரி உருவாகும். நீர் கட்டிகள் வந்து எதனால உருவாகுதுன்னா, தேவையில்லாத கழிவுகள் வந்து வெளியே போகலை, கழிவுகள் வெளியே போகணும். கழிவுகள் வெளியே போகாமல் இருக்கும்போது என்ன ஆகும்னா, அது வந்து இவங்களுக்கு கர்ப்பப்பை வந்து வீக்காக இருக்குது. கர்ப்பப்பை கருமுட்டை வீக்காக இருக்கிறதுனால அந்த இடத்துல வந்து நீர்க்கட்டிகளா ஃபார்ம் ஆயிடுது. அப்போ நீர்க்கட்டிகள் ஃபார்ம் ஆகுறது எதனால, இப்போ ஃபார்ம் ஆகும்போது என்ன ஆகும்னா எல்லா ஹார்மோனல் இம்பலன்சஸ் எல்லாமே வந்து நடந்து தான் இது நீர்க்கட்டிகள் ஃபார்ம் ஆகுது. ஸோ இதை வந்து இதோட ஆணிவேர் என்ன அப்படிங்கிறத பார்த்து அந்த எனர்ஜி லெவலை வந்து நம்ம ஒரு பேலன்சிங் ஸ்டேட்டுக்கு இவங்களோட கொண்டு வரும்போதே ஆட்டோமேட்டிக்காவே எங்களோட கருப்பை வந்து நம்மளுக்கு ஸ்ட்ரென்தன் கொடுத்துடலாம். ஸ்ட்ரென்தன் கொடுக்கும்போது இயல்பாகவே இவங்களுக்கு பீரியட்ஸ் எல்லாமே ரெகுலர் சைக்கிள் ஆயிடும். ரெகுலர் சைக்கிள் ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு ஆர்டிஃபிஷியலா நம்ம வேற எதுவும் பண்ணி நம்ம பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஆமா, டயட் கரெக்டா நம்ம கொடுத்து இந்த பிளாக்கேஜை நம்ம ரிமூவ் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இயற்கை முறையிலேயே கருத்தரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. டாக்டர் என் கால் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி. ஸோ டாக்டர் சொன்ன விளக்கங்கள்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இயற்கை முறையிலே நீங்க வந்து கருத்தரிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த காலரும் லைன்ல இருக்காங்க. வணக்கம் டாக்டர் ஆன் கால்.
ஹலோ ஹலோ வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து கால் பண்ணிருக்கீங்க? நான் திருச்சியில இருந்து பேசுறேன். என் பேர் சித்ரா. சித்ராமா, இன்னைக்கு யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தான் கேட்க போறேன். சொல்லுங்கம்மா, என்ன வயசாகுது உங்களுக்கு? எனக்கு 27 வயசு ஆகுது. 27. ஸோ டாக்டர் இருக்காங்க, தொடர்ந்து உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம். எனக்கு வந்து ஒரு பெண் குழந்தை இருக்கு, வயசு 4.5. சரிங்கம்மா. பாத்தீங்கன்னா பாப்பா பிறந்ததுக்கு அப்புறமே கொஞ்சம் வெயிட் கூடிடுச்சு, தொப்பை வந்து அதிகமா இருக்கு. அது குறைக்கிறேன் நான் ஃபுட்டை கம்மி பண்ணி இன்னும் அதிகமா தான் ஆகுது, ஒளிஞ்சு குறைக்க முடியல. பிளஸ் பேக் பெயின் ரொம்ப இருக்கு. சிசேரியன் பண்ணி தான் பாப்பா வந்து டெலிவரி பண்ணது. பேக் பெயின் ரொம்ப இருக்கு, அது வந்து கண்ட்ரோலே பண்ண முடியல. அதாவது ஒரு சின்னதா ஒரு 1 hour நின்றுட்டு வேலை பார்த்தனாவே எனக்கு பேக் பெயின் அதிகமா இருக்கும். சரிங்கம்மா. சரி. ஏறி பாப்பாவை மிதிக்க சொல்லுவேன், இல்லையா நானே வந்து முதுகுல அந்த இதெல்லாம் ஸ்ட்ரெயின் பண்ணி சொடக்கு மாதிரிலாம் எடுத்து எலும்பு தேய்மானம் ஆயிரும்னு சொல்லிட்டு வீட்டுல சத்தம் போடுவாங்க. இருந்தாலும் என்னால அந்த பேக் பெயினை கண்ட்ரோல் பண்ண முடியல. உடம்பு ஓவர் ஹீட் ஆகுது. கண்டிப்பாமா, கண்டிப்பா டாக்டர் உங்களுக்கான விளக்கம் கொடுப்பாங்க, தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பா. அதாவது இவங்க வந்து அதாவது ஆஃப்டர் டெலிவரி வந்து கண்டிப்பாக வந்து வெயிட் போடுறதுங்கிறது வந்து இயல்பாகவே எல்லாருக்குமே இருக்கிறது தான். அதுவும் வந்து சிசேரியன் பண்ணதுக்கு அப்புறம் வெயிட் போடுறதுங்கிறது வந்து நம்ம வந்து அப்படியே பழக்கப்படுத்திட்டாங்க. அதாவது சிசேரியன் பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்ம வந்து எந்த வேலையும் செய்யக்கூடாது அப்படிங்கிறது வந்து ஒரு ஆமாம், அது ஒரு ஃபேஷன் இதாக வந்து போயிடுச்சு. ஸோ அதே வந்து அவங்க அப்படியே சாப்பிடுவாங்க, அப்படியே உட்கார்ந்துருப்பாங்க, குழந்தைக்கு ஃபீட் பண்ணுறது இந்த மாதிரி தான் அவங்க பண்ணிட்டே இருந்திருப்பாங்க. எந்த ஒர்க்கும் வந்து அவ்வளவு பண்றது கிடையாது. அப்போ நம்ம எந்த ஒர்க்குமே பண்ணாம நிறைய சாப்பிட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா எப்படி செரிமானம் எல்லாம் கரெக்டாக நடக்கும்? இயல்பா நடக்கும். காலைல 3 வேளையுமே வந்து கரெக்டா நான் சாப்பிட்டுருவேன், ஆனா வந்து எந்த ஒர்க்குமே பண்ண மாட்டோம் அப்படின்னா கண்டிப்பா என்ன ஆகும் அப்படின்னா கலோரிஸ் வந்து பேர்ன் ஆகாது. பேர்ன் ஆகாம அங்கங்கே வந்து செடிமெண்ட் தான் ஆகும். அப்போ வந்து ஒபிஸ்ங்கிறது வந்து இயற்கையாகவே நடக்கும். எப்படின்னா நம்ம சாப்பிடக்கூடிய உணவு ஒரு தடவை சாப்பிட்டோம் அப்படின்னா அது நல்லா செரிமானமாகி வெளியே வரணும். நம்மளுக்கு செரிமானம் ஆனதுக்கு அப்புறம் தான் அடுத்த ஃபுட்டே நம்ம சாப்பிடணும். அது வந்து பசிங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு பசிங்கிறத வந்து நம்ம உணரணும் ஃபர்ஸ்ட். எப்படி அப்படின்னா 9 மணி ஆச்சு நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா அடுத்து பசிக்கிறது வந்து நம்மளுக்கு தெரியும். பசிக்குது, இப்போ 1 மணிக்கு பசிக்கிற மாதிரி இருக்குது, அந்த உணர்வானது வரும்போதே நம்ம என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் தண்ணியை குடிச்சு பார்க்கணும். தண்ணி குடிச்சு பார்த்து சிலருக்கு வந்து ஒரு அப்படியே பேலன்ஸ் ஆகிடும். அதையும் தாண்டி ஒருத்தவங்களுக்கு பசிக்குது அப்படிங்கிறப்ப தான் வந்து அது வந்து உண்மையான பசியா இருக்கும். அப்போதான் வந்து அந்த டைம்ல நம்ம உணவை கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து எளிதில் வந்து நம்ம உடலானது வந்து அழகா வந்து செரிமானத்துக்கு கொண்டு போகும். ஸோ இந்த மாதிரியான உணவு முறைகளை நம்ம கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணும்போது ஒபிஸ்ங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது. இப்போ இவங்களுக்கு வந்துருச்சு, ஒபிசிட்டி வந்துருச்சு, இதை சரி பண்ணுறதுக்கு நம்ம ஹெர்போ கேரில் வந்து வெயிட் ரிடக்ஷனுங்கிறதுக்கு வந்து நம்ம அளவு நிறைய பேர் இது மாதிரி வந்து வெயிட் நிறைய 120, 130, 150 kgக்கு உள்ளாடி வந்திருக்காங்க, நிறைய பேர் வந்திருக்காங்க. வித்தின் 1 month 3 daysலேயே வந்து நாங்கள் இதோட ரிசல்ட் வந்து நாங்கள் காமிச்சிருக்கோம். அந்த மருந்துகள் நம்ம கொடுக்கும்போது இயற்கையாகவே அவங்க வந்து 3 daysல வெயிட் வந்து ஆப்வியஸாகவே நம்ம பார்க்கலாம். 5 கிலோ வரைக்கும் 3 daysலேயே வந்து அழகாக கம்மி பண்ணலாம். இது ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. நியர்பை பிரான்ச்சுக்கு போய் தொடர்பு கொண்டாங்கன்னா மருந்துகள் எடுத்துக்கிட்டாங்கன்னா இது ஈஸியாக சரி பண்ணிடலாம். ஓகே, அண்ட் கால் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி. ஸோ அவங்களுக்கு மட்டும் கிடையாது, பார்த்துட்டு இருக்கிற வியூவர்ஸ் எல்லாருக்குமே டாக்டர் சொன்ன ஒரு விஷயம் தான். ஸோ பசிக்கும் போது சாப்பிட்டா போதும் அப்படிங்கிறதா. ஏன்னா நீங்க சாப்பிட்ட விஷயங்கள் வந்து டைஜஷன் ஆனதுக்கு அப்புறம் தான் வந்து அடுத்த வேலைக்கான உணவை நீங்க எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் கால் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி. வணக்கம், டாக்டர் ஆன் கால். மேடம் குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங் சார், உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து கால் பண்ணிருக்கீங்க? என் பேர் பிரகாஷ் மேடம், நான் அண்ணா நகர்ல இருந்து பேசுறேன் மேடம். பிரகாஷ், அண்ணா நகர்ல இருந்து கால் பண்ணிருக்கீங்க. ஆமா மேடம். ஓகே, இன்னைக்கு யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்கு தான் மேடம், எனக்கு தான் மேடம். ஓகே சார், உங்க வயசு சொல்லுங்க, டாக்டர் இருக்காங்க, தொடர்ந்து பேசலாம். வயசு வந்து 27 மேடம். ஓகே சார், தொடர்ந்து உங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம். ஓகே, தேங்க்ஸ். வணக்கம் மேடம் குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங்ப்பா, சொல்லுங்க மேடம். இப்போ எனக்கு வந்து ஏஜ் 27 ஆகுது மேடம். சரிப்பா. ஹைட் வந்து 169 இருக்கு மேடம். ஓகே. ஆனா வெயிட் வந்து 50ல இருந்து 52 அதுதான் மேடம். அதுக்குள்ள மேல ஏறவும் மாட்டேங்குது, இறங்கவும் மாட்டேங்குது மேடம். ஓகேப்பா. ஓகே. என்னதான் சாப்பிட்டாலும் ஹெல்த்தா தான் மேடம் சாப்பிட்டு இருக்கேன். ஃப்ரூட், வெஜிடபிள்ஸ் எல்லாமே பேலன்ஸ் டயட் தான் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேப்பா. ஓகே. அதனால இது நான் ஹாஸ்பிட்டலும் இங்கிலீஷ் ஹாஸ்பிட்டலும் போயிருக்கேன் மேடம், ட்ரை பண்ணிருக்கேன். அவங்க எல்லா டெஸ்டையும் எடுத்துட்டு எல்லாம் நார்மலா தான் இருக்கு. ஃபேட், பிளட் எல்லாம் செக் பண்ணிட்டாங்க, எல்லா செக்கப்பும் பண்ணிட்டாங்க மேடம். சரிப்பா. சரிப்பா. அவங்க என்ன மேரேஜ் பண்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் வெயிட்டா இருக்கணும் மாப்பிள்ள அப்படின்னு சொல்லி மேடம். அது பெரிய ப்ராப்ளமா இருக்கு மேடம். சரிப்பா. 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 தொடர்ந்து நிகழ்ச்சியை கவனிங்க, இதுக்கான விளக்கம் வந்து நான் சொல்றேன். ஓகே ஓகே ஓகே. ஆக்சுவலி எப்பவுமே வந்து நம்ம ஹெல்த்தியா இருக்குமாங்கிறது தான் வந்து ஃபர்ஸ்ட் பார்க்கணும். சந்தேகம் அதுதான். நம்ம ஃபர்ஸ்ட் ஹெல்த்தியா இருக்கோமான்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் உடல் ஆரோக்கியமா இருக்கா,
மனம் ஆரோக்கியமா இருக்கா, நம்மளோட உயிர் ஆரோக்கியமா இருக்கான்னு பார்க்கணும். பேஸ் வந்து எல்லாமே வந்து உயிர் தான். நம்மளோட அந்த உயிர் வந்து வைட்டல் எனர்ஜின்னு சொல்லுவோம். அந்த வைட்டல் எனர்ஜி வந்து ஆரோக்கியமா இருக்கணும், அப்புறம் மனம் ஆரோக்கியமா இருக்கணும், அப்புறம் உடலும் ஆரோக்கியமா இருக்கணும். இந்த 3 ஆரோக்கியமா இருந்துச்சுன்னா இவங்க பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. வெறும் பிசிக்கல் பாடி வந்து நம்மள வந்து தீர்மானிக்கிறது கிடையாது. இந்த 3 இணைஞ்சு தான் வந்து ஒரு ஹியூமன் பீயிங்கோட ஹெல்த்தை வந்து தீர்மானிக்குது. கேள்வியே வந்து ரொம்ப டிஃபரெண்டா இருக்கு. எல்லாம் வந்து வெயிட் கம்மி பண்றதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்பாங்க. இது வந்து வெயிட் கெயின் பண்றதுக்கு, அதாவது சொசைட்டில அந்த மாதிரி ஆயிடுச்சு. அந்த மாதிரி ஒரு ஃப்ரேம் வந்து டெவலப் பண்ணி வச்சிருக்காங்க. இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நார்மலான வெயிட்டு நார்மலாக இருந்துச்சுன்னா போதும். 168 இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. 68 கேஜி இருந்தாங்கன்னா 60 கேஜி 65 இருந்துச்சுன்னாலே போதும் இவங்களுக்கு. 65 கேஜி அது வரைக்கும் இருந்தாலே போதும். அதுக்கு மேலே போக வேண்டாம், அதுக்கு கீழேயும் போக வேண்டாம். இது வந்து நார்மல். இப்போ இதை வந்து நம்ம சரிப்படுத்தணும் அப்படின்னா முறையா செரிமானம் ஆகி நம்ம வந்து எல்லாமே உடம்புல நிகழ்ந்துட்டு இருந்துச்சு அப்படின்னா இந்த பிரச்சனைகள் வராது. வெயிட் வந்து கரெக்டான வெயிட் வந்து மெயின்டைன் ஆகும். இவங்களுக்கு என்ன அப்படின்னா முறையா செரிமானம் கிடையாது. அதாவது நம்ம சாப்பிடக்கூடிய உணவுப் பொருட்கள்ல வந்து அப்சார்ப்ஷன் வந்து நம்மளோட ஸ்டமக் வந்து அப்சார்ப்ஷன் பண்ணணும். நம்ம எடுக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் வந்து சத்துக்களை வந்து எளிதில் அழகா உறிஞ்சு அது வந்து நம்மளுக்கு வந்து உடம்பு ஃபுல்லாமே வந்து மெட்டபாலிசம் வந்து கரெக்டா நடக்கும். அப்படி வந்து நடக்கலை இவங்களுக்கு. ஸோ அதை வந்து நம்ம சீர்படுத்தணும்னால இவங்களுக்கு வந்து எந்த மாதிரியான உணவுகள் எடுத்தாலும் கரெக்டான ஒரு உடல்வாக வந்து இவங்களுக்கு வந்து கொடுக்கும். இது ஒன்றும் இல்லை, உணவு முறைகளை சீர்படுத்தி கரெக்டான நேரத்துக்கு பசிச்சு சாப்பிட்டாங்க அப்படின்னாலே இந்த வெயிட் கெயின் வந்து அவங்க நினைக்கிற அளவுக்கு கரெக்டா வரும். அதாவது மேலேயும் போகாது, கீழேயும் வராது, ஒரு இயல்பான நிலைக்கு கொண்டு வரலாம். நம்ம ஹெர்போகேருக்கு வந்தாங்க அப்படின்னா அதோட ப்ரொசீஜர்ஸ் வந்து சொல்லி கொடுப்பாங்க. உணவு முறையை மட்டும் சீர் பண்ணிட்டு உள்ளுக்குள்ள மருந்துகள் கொடுப்போம். அந்த மருந்துகள் கொடுக்கும்போது அவங்களுக்கு கரெக்டா அதை பேலன்ஸ் பண்ணி விட்டுடலாம். அப்ப செரிமானம் சீரா நடக்கும்போது இதுவும் வந்து இயல்பாவே வந்து நார்மல் வெயிட்டுக்கு வந்துடுவாங்க. அண்ட் கால் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி. ஸோ டாக்டர் சொன்ன மாதிரியான விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு வெயிட் கெயின் ஆக வாழ்த்துக்கள். அடுத்த காலரும் லைன்ல இருக்காங்க. வணக்கம் டாக்டர் ஆன் கால். குட் மார்னிங் மேம். குட் மார்னிங்மா, உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் புஷ்பலதா. எனக்கு 44 ஆகுது. ஓகேம்மா, யாருக்காக எடுத்து தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தான் மேம். ஓகேம்மா, என்ன வயசாகுது உங்களுக்கு? 44. ஓகே, எங்க இருந்து கால் பண்ணிருக்கீங்கம்மா? சென்னையில இருந்து. ஓகேம்மா, டாக்டர் இருக்காங்க, தொடர்ந்து உங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம். வணக்கம் அம்மா, சொல்லுங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம் அம்மா. எனக்கு வந்து பீரியட்ஸ் கரெக்டா வந்துட்டு இருந்தது மேம். இந்த 2 மந்த்ஸ்க்கு முன்னாடி சடனா ஸ்டாப் ஆயிடுச்சு. பீரியட்ஸே ஆகல. ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது ஃபைப்ராய்டு இருக்கு, யூட்ரஸ் சுருங்கிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. ஓகேம்மா, அது பரவாயில்லைங்களா? அதே போல அந்த பிரஸ்ட்ல எனக்கு அந்த காம்பு பகுதி மட்டும் கொஞ்சம் டச் பண்ணோம்னாவே கொஞ்சம் அது எதனால? என்னம்மா வலிக்குதா உங்களுக்கு? அந்த காம்பு பகுதி மட்டும் உங்களுக்கு. ஓகே ஓகேம்மா. மற்றபடி வேற ஏதாவது மாத்திரைகள் ஏதாவது இப்போ சாப்பிட்டுட்டு இருக்கீங்களாம்மா? வலி மாத்திரைகள் அந்த மாதிரி ஏதாவது சாப்பிட்டுட்டு இருக்கீங்க? தைராய்டு டேப்லெட் சாப்பிட்டுட்டு இருக்கேன். தைராய்டுக்காகவாம்மா? சரி. எவ்வளவு நாளா சாப்பிட்டுட்டு இருக்கீங்க? 5 years. ஓகேம்மா, தொடர்ந்து நிகழ்ச்சி பாருங்க, இதுக்கான விளக்கங்கள் நான் சொல்றேன். ஆக்சுவலி ஃபைப்ராய்டு யூட்ரஸ், ஃபைப்ராய்டு கட்டி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னா இவங்க வந்து மெனோபாசல் ஏஜில் இருக்காங்க. அதாவது பீரியட்ஸ் எல்லாமே வந்து அது முடிவடையக்கூடிய ஒரு தருணத்தில் வந்து இவங்க இருக்காங்க. இந்த மாதிரி டைம் வந்து ஒரு 45லேருந்தே ஆரம்பிச்சிடும். 45 to 50க்குள்ளே வந்து இந்த மெனோபாசல் ஏஜ் வந்து ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி தருணத்தில் தான் வந்து ஃபைப்ராய்டு கட்டிகளுமே வந்து அதிக அளவில் வரும். இது வந்து ஃபைப்ராய்டு கட்டிகள் வந்து வருது, ஒரு கட்டிங்கிறது வருது அப்படின்னா அங்கே வந்து ஏதோ சம் பிளாக்கேஜ் இருக்குன்னு அர்த்தம். அந்த பிளாக்கேஜ் வந்து வெளியே தள்ள முடியல, வெளியே தள்ள முடியாமல் அது வந்து கட்டியாக உருவாயிட்டு இருக்கு. இப்போ அதை வந்து நம்ம கண்டிப்பாக வந்து அந்த பிளாக்கேஜை ரிமூவ் பண்ணி அதை வெளியே தள்ளணும். இது வந்து எப்படி தள்ளணும் அப்படின்னா ஒன்று பீரியட்ஸ் வழியாக தான் வந்து நம்ம மென்சுரேஷன் மூலமாக தான் வந்து வெளியே தள்ள முடியும். இப்போ நம்ம கொடுக்கக்கூடிய உணவு முறைகள், உணவு மருந்துகள் எல்லாம் வந்து எடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா இவங்களுக்கு வந்து ப்ளீடிங் ஆகும். நல்ல ப்ளீடிங் ஆகி தான் வந்து இவங்களுக்கு வந்து வெளியே தள்ள முடியும். இது ஒன்றும் இல்லை, பயப்படக்கூடிய பெரிய விஷயம் கிடையாது. இது வந்து பெரிய பெரிய கட்டிகளே வந்து நம்ம இதில் வந்து நல்லா கரைச்சி கொண்டு வந்திருக்கோம். இது இயற்கையான முறைகள், உணவு முறைகளை ஃபாலோ பண்ணிட்டு நம்ம ஹெர்போகேர் வந்தாங்க அப்படின்னா கொஞ்சம் அந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாமே வந்து நம்ம கொஞ்சம் பார்த்துட்டு நம்ம எவ்வளோ சைஸ் கட்டியோட அளவுகள் எல்லாமே பார்த்துட்டு நம்ம ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா வித்தின் ஒரு 3 months 4 monthsலேயே வந்து நிறைய மாற்றங்கள் வந்து உடலில் வந்து அவங்களுக்கு வந்துடும். இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. நியர்பை நம்ம கீழே ஸ்க்ரோல் ஆகிட்டு இருக்க நம்பருக்கு கால் பண்ணாங்க
அப்படின்னா அதுக்கான விளக்கங்கள் வந்து அவங்க நம்ம கொடுத்துருவோம். கரெக்டாக அதை ஃபாலோ பண்ணாலே போதும், உணவு முறைகளை ஃபாலோ பண்ணாலே போதும். இது எளிதில் சரிப்படுத்தக்கூடிய விஷயம், பயப்பட வேண்டாம். அண்ட் கால் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி. டாக்டர் சொன்ன மாதிரி இதை பயப்படக்கூடிய விஷயங்கள்லாம் கிடையாது. ஸோ நீங்கள் கரெக்டான ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டாலே போதும் அப்படின்னு நினைக்கிறோம். அண்ட் அடுத்த காலரும் லைனில் இருக்காங்க. வணக்கம் டாக்டர் ஆன் கால். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க. ஹலோ அம்மா உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து கால் பண்ணிருக்கீங்க? பத்மாவதி பேசுறேன், பெங்களூர்ல இருந்துமா. பெங்களூர்ல இருந்து பேசுறீங்களாம்மா? ஆமாம்மா. ஓகே, நீங்க யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? என்னுடைய இதுதாம்மா. எனக்கு வயசு 54. சரிங்கம்மா. ஸோ தொடர்ந்து நீங்க கேட்கலாம் உங்களோட கேள்விகளை, டாக்டர் இருக்காங்க. எனக்கு அதுதாம்மா கேட்குறேன். இது சொல்லுங்கம்மா, சொல்லுங்க என்ன பிரச்சனை இருக்கு உங்களுக்கு? ஹலோ சொல்லுங்கம்மா, என்ன பிரச்சனை இருக்கு உங்களுக்கு? டாக்டர் கேட்டுட்டு தான் இருக்காங்க. அடிக்கடி மோசம் போக வேண்டியதா இருக்குமா? சரிங்கம்மா. ஒரு 3 தடவை பாத்ரூம் அடிக்கடி போக வேண்டியதா இருக்கு. ஸோ அதுதானா, அதை பத்தி தான் கேட்க போறீங்களா? ஆமாம்மா. ஓகேம்மா, தொடர்ந்து டாக்டர் பேசுவாங்க, கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இது வணக்கம் அம்மா, இது எத்தனை நாளாமா இருந்துட்டு இருக்கு உங்களுக்கு? எனக்கு ரொம்ப வருஷமா இருக்குமா. நான் வந்து ஸ்பெஷலிஸ்ட் மோகன் பிரசாத் கோயம்புத்தூர்ல பார்த்துட்டு இருக்கேம்மா. ஓகேம்மா, நீங்கள் வந்து இதுக்கான விளக்கம் வந்து நான் சொல்கிறேம்மா, நீங்கள் வாட்ச் பண்ணிக்கோங்க. அதாவது உடம்புல இருந்துட்டு ஒரு மோஷன் வந்து, அதாவது மோஷன் வெளியே அடிக்கடி வந்து வெளியே வருது அப்படின்னா அவங்களுக்கு வந்து உள்ளுக்குள்ளே இருக்க உள்ளுறுப்பு, அதாவது டைஜஷன் வந்து ப்ராப்ளம் இருக்குன்னு தான் அர்த்தம். அப்போ உள்ளுக்குள்ள இருக்க கழிவு வந்து வெளியே தள்ள உடம்பு வந்து ட்ரை பண்ணுது. ஸோ ஒரு 3 தடவை போறதுனால தப்பு கிடையாது. ஆனா இந்த இப்படி வெளியே வர்றதுனால இவங்க டயர்ட் ஆகுறாங்களா, இவங்க ஏதாவது வீக்னஸ் ஆகுறாங்களா அப்படிங்கிறது வந்து கண்டிப்பா நம்ம பார்க்கணும். இது வந்து தொடர்ந்து இத்தனை நிறைய வருஷமா இருந்துட்டு இருக்கு, கிட்டத்தட்ட 6 வருஷம் 7 வருஷமா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா இவங்களோட உணவு முறை சீரா இருக்காது. கண்டிப்பா இவங்க வந்து தூக்கமின்மையில வந்து கண்டிப்பா பாதிப்பு ஏதாவது இருந்திருக்கும். தூக்கமின்மை, கரெக்டான நேரத்துக்கு தூங்கி இருக்க மாட்டாங்க. அதெல்லாமே சீர்படுத்தும் போதுதான் தூக்கம் வந்து மெயின் நமக்கு முக்கியம். இதுல ரொம்ப ஜீரணம் ஆகாதனாலையும் இந்த மாதிரி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்காது. கண்டிப்பா. ஏன் அப்படின்னா தூங்கிட்டாங்க அப்படின்னா நம்மளோட பித்த தொந்தரவுகள் எல்லாமே வந்து சரியாகும். அதை வந்து பித்த தொந்தரவுகள் எல்லாமே சரியாகும் போது இயற்கையாகவே நம்மளுக்கு வந்து டைஜஷன் வந்து நல்லா நடக்கும். டைஜஷன் நடக்கும்போது உங்களுக்கு வந்து எந்த கழிவுகளுமே உள்ள தங்காது. ஸோ நல்லா தூங்கணும். ஒரு மனுஷனுக்கு வந்து மெயினாக வந்து நல்லா தேவை, உண்மையாக தேவை என்ன அப்படின்னா தூக்கம் தான். நல்ல ஆரோக்கியமான ஒரு தூக்கம், டிஸ்டர்பன்ஸ் இல்லாத ஒரு தூக்கம், கனவுகள் இல்லாத ஒரு தூக்கம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அவன் வந்து ஒரு நல்ல உடலாக இருந்தாலும் உடல் மனம் உயிர் 3மே வந்து ஆரோக்கியமாக வாழலாம், கண்டிப்பாக வாழலாம். இந்த டைஜஷன் ப்ராப்ளம் இது வந்து பெரிய விஷயமே கிடையாது. நம்ம ஹெர்போகாருக்கு வந்தாங்க அப்படின்னா இதை வந்து ஃபர்ஸ்ட் வந்து டீட்டெயில் நம்ம ஹிஸ்ட்ரி எடுத்துட்டு நம்மளுக்கு வந்து உள்ளுக்குள்ள மருந்துகள் கொடுக்கும்போது நல்லா எல்லாமே வந்து கிளியர் பண்ணிடலாம். என்டையர் அந்த சிஸ்டத்தையே வந்து கிளியர் பண்ணும்போது ஒன்ஸ் கிளியர் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் உணவு முறைகளிலே கொண்டு வந்துடலாம். இவங்களை கொண்டு வரும்போது இது வந்து பெரிய விஷயமே கிடையாது. இதுக்காக நம்ம மற்ற மருந்துகள் எல்லாம் எடுத்தோம் அப்படின்னா பிளாக்கேஜ் தான் ஆகும். ஸோ நம்ம பிளாக்கேஜை ரிமூவ் பண்ணிட்டு கரெக்டான சர்க்குலேஷன்ஸை நம்ம கொடுக்கும்போது இவங்களுக்கு எளிதில் வந்து இதை குணப்படுத்தக்கூடிய விஷயம் தான். ஒன்றும் பிரச்சனை இல்லை, உணவு முறையிலே ஃபாலோ பண்ணும். ஓகே டாக்டர், அண்ட் கால் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி. ஸோ டாக்டர் எல்லாருக்குமே சொல்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா பசிச்சதுக்கு அப்புறமா சாப்பிடுங்க அண்ட் வந்து 7 மணி நேரம் உறக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால வந்து பல வியாதிகளை வந்து அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த காலரும் லைன்ல இருக்காங்க. வணக்கம் டாக்டர் ஆன் கால். ஹலோ ஹலோ வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து கால் பண்ணிருக்கீங்க? அம்மா நான் டாக்டர் எங்க வந்து பார்க்கணும்? அண்ட் உங்க பேர் சொல்லுங்கம்மா, எங்க இருந்து கால் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லுங்க. பத்மாவதி. நான் எந்த ஊர்ல இருந்து கால் பண்ணிருக்கீங்கம்மா? தூத்துக்குடி. தூத்துக்குடியில இருந்து பேசுறீங்களா? ஆமா. சரிங்கம்மா. இல்ல, நான் எனக்கு கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆச்சு. சரிங்கம்மா. இப்போ 5 மாசமா குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. சரிங்கம்மா. ஆனா இன்னும் கன்சீவ் ஆகல. சரிங்கம்மா. இந்த மாசம் தங்கும் அப்படின்னு சொல்லி எல்லா ட்ரீட்மெண்ட்டும் கொடுத்தாங்க. ஆனா டேட் வர்றதுக்கு முன்னாலே 4 நாளைக்கு முன்னாலே நான் தலை குளிச்சுட்டேன் இப்போ. சரிங்கம்மா, என்ன வயசு ஆகுமா உங்களுக்கு? எனக்கு 23. ஓகே, உங்க பேரு? முத்துமாரி. ஓகேம்மா, அண்ட் டாக்டர் தொடர்ந்து உங்களுக்கான பதில் சொல்லுவாங்க, கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் அம்மா. அதாவது உங்களுக்கு வந்து பீரியட்ஸ் எப்பவுமே வந்து ரெகுலராகவே, அதாவது வயதுக்கு வந்த தருணத்துலேருந்தே உங்களுக்கு ரெகுலர் சைக்கிள் இருக்குங்களாம்மா? இருக்கு. மாதம் வந்து 5 நாட்கள் வந்து உங்களுக்கு தூரம் கரெக்டாக ஆகுதுங்களாம்மா? ஆகுது. ஓகேம்மா. மற்றபடி உங்களுக்கு வெயிட் எவ்வளோ இருக்கீங்க? வெயிட் வந்து இப்போ 55 இருக்கும். ஓகேம்மா. தைராய்டு பிரச்சனை அந்த மாதிரி ஏதாவது இருக்குங்களா? இருக்கு. இப்போ மாத்திரை எடுத்துக்கிருக்கேன். இப்போதான் ஸ்டேஜ்ல இருக்குன்னு சொன்னாங்க.
ஓகேம்மா, ஓகே. தொடர்ந்து நிகழ்ச்சி கவனிங்க, இதுக்கான விளக்கத்தை நான் சொல்றேம்மா. ஆக்சுவலி என்ன அப்படின்னா, நம்மளுக்கு ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா நம்ம ஏதாவது மாத்திரைகளை வந்து நம்ம உட்கொள்றோம். இப்போ தைராய்டு அப்படின்னா தைராய்டுக்கான மாத்திரைகளை நம்ம உட்கொள்ளும் போது அது வந்து அடுத்த கிளான்ஸ் என்ன இருக்கோ அதுல வந்து இதை வந்து சரிப்படுத்துற மாதிரி பண்ணிட்டு வேற முக்கியமான ஆர்கன், இப்போ வந்து கர்ப்பப்பைங்கிறது வந்து உயிர் சக்தி. அதாவது பெண்களுக்கு உயிர் சக்தியே வந்து கர்ப்பப்பை ஆரோக்கியமா இருக்கிறவங்க பெண்கள் தான் வந்து நல்லா இருப்பாங்க, ஹெல்த்தியா இருப்பாங்க. கர்ப்பப்பையில் ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா இவங்க ஆல்ரெடி தைராய்டு மாத்திரை எடுத்துட்டு இருக்காங்க. அந்த மாத்திரைகளோட பின் விளைவுகள் வந்து என்ன ஆகும் அப்படின்னா இன்னொரு ஆர்கனை போய் பாதிக்கும், அதாவது மேஜர் ஆர்கனை போய் பாதிக்குது. அதுதான் வந்து உயிர் சக்தியான அந்த கர்ப்பப்பையே போய் பாதிக்குது. ஸோ தைராய்டையும் வந்து சரி பண்ணணும், அட் சேம் டைம் வந்து நம்ம கர்ப்பப்பையும் வந்து கண்டிப்பாக வந்து இவங்களுக்கு சீர்படுத்தி ஆகணும். இப்போ கர்ப்பப்பையை சீர்படுத்தணும் அப்படின்னா கிட்னியோட எனர்ஜி லெவலையும் நம்ம பார்த்தாகணும். ஸோ கிட்னியோட எனர்ஜி லெவல் நல்லா இருக்கும்போது தான் கர்ப்பப்பை வந்து நார்மல் ஆகும். ஸோ மெயினாக வந்து தைராய்டு ஃபங்க்ஷன், கர்ப்பப்பை, கிட்னி இது மூணுமே வந்து இன்டர்லிங்க்டு தான். இதை மூணையும் சீர்படுத்தணும் அப்படின்னா எங்கெல்லாம் பிளாக்கேஜ் இருக்கோ அந்த பிளாக்கேஜை வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும். நம்ம மருத்துவமனைக்கு வந்து தொடர்பு கொண்ட தூத்துக்குடியில் நம்ம பிரான்ச் இருக்குது, அங்கே போய் பார்த்தாங்க அப்படின்னா அதுக்கான வழிமுறைகளை வந்து அங்கே டாக்டர்ஸ் இருக்காங்க. எளிதில் அதாவது இன்ஃபர்டிலிட்டிக்குன்னே நம்ம ட்ரீட்மெண்ட் வந்து நல்லா கொடுத்துட்ருக்கோம். போய் தொடர்பு கொண்டாங்க அப்படின்னா கரெக்டான உணவு முறைகள் சொல்லுவாங்க, என்ன பிளாக்கேஜ் இருக்கோ அதை ரிமூவ் பண்ணுறதுக்கான மருந்து வகைகளை நம்ம கொடுப்போம். அதெல்லாம் கொடுத்து சீர்படுத்தும் போது இந்த மொத்த கிளாண்டுலார் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே நார்மல் பண்ணும்போது எளிதில் வந்து இவங்க வந்து கருத்தரிக்கிறதான வாய்ப்புகள் வந்து அதிகம். ஓகே, அண்ட் அடுத்தடுத்த உறுப்புகளும் வந்து பாதிக்காம. ஆமாம், கண்டிப்பாக. அண்ட் கால் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி. அடுத்த காலரும் லைன்ல இருக்காங்க. வணக்கம், டாக்டர் ஆன் கால். ஹலோ. ஹலோ, வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க. வணக்கம் மேடம். என் வீட்டம்மாவுக்கு ஹார்ட் அட்டாக் மாத்திரை சாப்பிட்டு இருக்கோம். சார், உங்களுக்கு என்ன வயசு ஆகுது சார்? 53 வயசு ஆகுது. ஓகே, உங்க பேர் சொல்லுங்க. தீபரத்னம். சரிங்க சார், டாக்டர் இருக்காங்க, தொடர்ந்து பேசலாம். சொல்லுங்க சார். ஹார்ட் அட்டாக் மாத்திரை சாப்பிட்டு இருக்கோம். சரிங்க சார். நான் திருவனந்தபுரம் செக் பண்ண ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா இருக்கு அப்படின்னா நைட்டு மட்டும் தூக்கமே வர மாட்டேங்குது. ஓகே, ஹார்ட் அட்டாக்கான டேப்லெட் எடுக்கறாங்க, சரியா தூக்கம் வர மாட்டேங்குது. ஓகே, வயது எவ்வளவு சொன்னீங்க? 53. வேற எதுக்காச்சும் மாத்திரை மருந்துகள் ஏதாவது எடுத்துட்டு இருக்கீங்களா? தூக்கமின்மைக்காக? சுகர்னு எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஓகே, தூக்கமின்மைக்காக ஏதாவது மாத்திரைகள் போடுறீங்களா? தூக்கமின்மை மாத்திரை கொடுத்துருக்காங்க, அது சரியா போடுறது கிடையாது. ஓகே, ஆனா போட்டுட்டு இருந்தீங்க இவ்வளவு நாளா? அதான் என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு போடுறது. ஓகே, ஓகே, தொடர்ந்து நிகழ்ச்சி பாருங்க, இதுக்கான விளக்கம் வந்து நான் கொடுக்குறேன். அதான் மெயினாக வந்து நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஹார்ட் வந்து ஒருத்தவங்களுக்கு அஃபெக்ட் ஆகுது அப்படின்னா கரெக்டாக தூக்கம் இல்லை. தூக்கம் வந்து சீராக இருக்கும்போது எந்த பிரச்சனைகளுமே வராது. தூக்கம் வந்து நம்ம கண்டிப்பாக சீர்படுத்தி ஆகணும். இவங்க ஆல்ரெடி மாத்திரைகள் எடுத்துட்டு இருக்கிறனால தான் வந்து அதோட ரிஃப்ளெக்ஷன் வந்து இன்னொரு இதுல போயிட்டு நம்மளுக்கு பாதிக்குங்கிறது வந்து உண்மை. ஆமா, கண்டிப்பா வந்து பாதிக்கும். ஸோ மாத்திரைகள் நம்ம எதுக்கு தேவையில்லாம அதிக அளவுல உட்கொள்ள கூடாது. நம்ம இயற்கையான உணவு முறைகளை ஃபர்ஸ்ட் ஃபாலோ பண்ணாலே நம்மளுக்கு இந்த மாதிரி ஹார்ட் பிளாக்கேஜ் இதெல்லாம் வரவே வராது. நம்ம ஹெர்போகேர்ல வந்து ஹார்ட் பிளாக்கேஜா இருந்தாலும் சரி, என்ன ஹார்ட் ரிலேட்டடா இருந்தாலும் என்ன பிரச்சனைகளா இருந்தாலுமே உள்ள வந்தாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் உடல் ஃபுல்லாவுமே பார்த்து தான் மருந்துகள் கொடுப்போம். டாக்டர் நீங்க சொல்லிட்டு இருக்கிற விஷயமே அதுதான். சோ எல்லாத்துக்கான கரெக்டான வழிமுறைகள் அது எல்லாமே கரெக்டா நம்ம எடுக்கும்போது இவங்களுக்கு வந்து இது பெரிய இஷ்யூ ஆகாது. நல்லா தூங்குனாலே இவங்களுக்கு வந்து சரியாகும். இது சரியாச்சுன்னா செரிமானம் சரியாகும். தூக்கமின்மை சரியாச்சுன்னா செரிமானம் சரியாகும். செரிமானம் கரெக்டா இருந்துச்சுன்னா இவங்களுக்கு சுகர் கம்ப்ளைண்ட்ஸ் போயிடும். ஓகே, வணக்கம், டாக்டர் ஆன் கால். ஹலோ. ஹலோ, வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் மணிங்க, நான் கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேன். சரிங்கம்மா, இன்னைக்கு யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தாங்க மேம். சரிங்கம்மா, என்ன வயசாகுதுமா உங்களுக்கு? ஒரு 6 மாசமா. இல்லம்மா, உங்களுக்கு என்ன வயசாகுது? எனக்கு 55 வயசு ஆச்சுங்க மேம். சரிங்கம்மா, தொடர்ந்து பேசலாம், டாக்டர் இருக்காங்க. ஓகே மேம். சொல்லுங்கம்மா. மேம், நான் வந்து 5 மாசமா மெடிசன் எடுத்துட்டு இருக்கேங்க. சரிங்கம்மா, எதுக்காக எடுத்துட்டு இருக்கீங்கம்மா? கர்ப்பப்பையில பைப்ராய்டு கட்டிக்காக எடுக்கிறேங்க மேம். சரிங்கம்மா, எங்க பாத்தீங்கன்னா இங்க கோயம்புத்தூருங்க மேம். துடிலூர் கோயம்புத்தூர்ல நம்ம பிரான்ச்ல எடுத்துட்டு இருக்கீங்களா? ஆமாங்க மேம். சரிங்கம்மா. சுகர் வந்து 16 வருஷமா இருந்தது, நார்மல் ஆயிடுச்சுங்க மேம். அது நிறுத்தி 2 மாசம் ஆச்சு மெடிசன் நிறுத்தி. சரிங்கம்மா. ஆனா பைப்ராய்டு கட்டிக்கு வந்து மெடிசன் கொடுத்துருக்காங்க. ஒரு 2 ட்ரிப் தான் மேம் நான் இது டேட் ஆனேன். ஓகேம்மா. அதுக்கப்புறம் ஆகலைங்க. ஆனா நேத்துக்கு இருந்து பாத்தீங்கன்னா எனக்கு வயிறு வலியாகும் மேம். ஓகே, வலியாகுது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மூச்சு அடைக்கிற மாதிரி ஆகுது, ரொம்ப கஷ்டமா இருக்குங்க மேம்.
இப்ப ஹாஸ்பிட்டல் போகணும், சரி உங்க ப்ரோக்ராம் பார்த்தா அவங்க கிட்ட கேட்டுட்டு நான் ஹாஸ்பிட்டல் போய்க்கலாம் அப்படிங்கறதுனாலதான் ப்ரோக்ராம்க்கு வந்தேன் மேம். ஓகேம்மா. கரெக்டா உணவு முறைகள் எல்லாம் கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்களாம்மா? அதெல்லாம் கரெக்டா எடுத்துட்டு இருக்கேன் மேம். உணவு முறைகள் கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்களா? ஆமாங்க மேம். சரிம்மா, ஒன்றும் பயப்பட வேண்டாம். நீங்க கொஞ்சம் தொடர்ந்து நீங்க போயிட்டு டாக்டரை வந்து மீட் பண்ணுங்க. அங்க ஆமா டாக்டர்ஸ் இருக்காங்க இல்லைங்களா, போய் பாருங்க. ஏற்கனவே உங்களுக்கு பார்த்துட்டு இருக்க டாக்டரே வந்து நீங்க போய் பாருங்க. ஏதாவது தவறுகள் வந்து ஏதாவது உணவு முறைகள்ல ஏதாவது மாற்றங்கள் கொண்டு வரணும்மா. மாற்றங்கள் கொண்டு வரும்போது உங்களுக்கு அந்த கட்டியானது வந்து சடனா வந்து கரையாதம்மா. மிராக்குலஸா வந்து எதுவுமே நடக்காது. கொஞ்சம் 1 by 1 தான் கரைச்சி நம்ம வெளியே கொண்டு வர முடியும். சோ இப்போ உங்களுக்கு சுகர் வந்து அவ்வளவு நாளா இருந்துட்டு இருக்கு. சுகர் ஃபுல்லாமே கிளியர் ஆயிருச்சு. இப்ப எந்த மாமர் எதுவுமே இல்லைங்க மேம். 2 மாசம் ஆச்சு பாருங்க. இப்போ சுகர் வந்து கம்ப்ளீட், அப்போ செரிமானம் வந்து இவங்களுக்கு கம்ப்ளீட்டா சரியாயிருச்சு. 1 by 1 தான் கொண்டு வர முடியும். ஸோ செரிமானம் ஃபுல்லா சரியாயிருச்சு, சுகரும் சரியாயிருச்சு. அப்போ செரிமானம் சரியாகும் போது மற்ற கம்ப்ளைண்ட்டும் ஈஸியா எளிதில் வந்து சரிப்படுத்திடக்கூடிய விஷயம்தான். கட்டிங்கிறது சடனா வந்து ஷ்ரிங்கேஜ் ஆயிடாது, சடனா வந்து சரியாயிடாது. அது 1 by 1 தான் அதோட சைஸ் வந்து டிக்ரீஸ் ஆகும். கொஞ்சம் தொடர்ந்து நம்ம டாக்டரை போய் கரெக்டான ஃபாலோஅப்ல இருந்தாங்க அப்படின்னா அதுக்கான வழிமுறைகளை வந்து நம்ம டாக்டர் வந்து கரெக்டாக கொடுப்பாங்க. நம்ம டாக்டர் நவீன் பாலாஜி சாரோட வந்து வழிகாட்டுதலின்படி தான் நம்மளுக்கு வந்து அங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அதை கரெக்டாக இவங்க முறையாக ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா இதுக்கான தீர்வு எளிதில் வந்து அவங்களுக்கு கிடைக்கும். ஆனால் பொறுமையாக தான் இருந்தாகணும். கட்டிங்கிறது நம்ம ஆப்ரேஷன் பண்ணாமல் பண்ணுறோம். ஆப்ரேஷன்னா எடுத்து இப்படி தூக்கி போட்டுடலாம். இது ஆப்ரேஷன் இல்லாமல் வெறும் உணவு முறைகள், மருந்து முறை, நம்ம இயற்கை மூலிகை மருந்து முறைகளில் வந்து நம்ம கொடுக்கறதானதால 1 by 1 தான் இவங்களுக்கு சரியாகும். கொஞ்சம் பொறுமையாக தான் இருந்தாகணும். தொடர்ந்து ஃபாலோஅப்ல இருந்தாங்கன்னா முறையாக சரியாயிடும். ஓகே. அண்ட் அழைத்ததுக்கு ரொம்பவே நன்றிமா. கரெக்டா டாக்டர் சொன்ன மாதிரி பொறுமையா நீங்க வெயிட் பண்ணி உங்களுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்த காலரும் லைன்ல இருக்காங்க. வணக்கம் டாக்டர் ஆன் கால். ஹலோ வணக்கம் சார், உங்க பேரு? என்னோட பேர் கண்ணன் மேடம். சொல்லுங்க சார், என்ன வயசாகுது உங்களுக்கு? இல்ல எனக்கு இல்ல மேடம், என் பொண்ணுக்கு. ஓகே, என்ன வயசாகுதுமா உங்களுக்கு? அவங்களுக்கு வந்து 21 ஆகுது. சரிங்க சார். அவங்களுக்கு பீரியட் சரியா போக மாட்டேது. 2 மாசத்துக்கு ஒரு டைம் போகுது, 2.5 மாசத்துக்கு ஒரு டைம் போகுது. அது சரியா வந்து அந்த பீரியட் டைம்ல கரெக்ட்டா இதுவா மாறுது. ஓகே. அண்ட் டாக்டர் இருக்காங்க, சொல்லுங்க சார். வணக்கம் ஐயா, சொல்லுங்க ஐயா. வணக்கம். பொண்ணு மேடம் 21 வயசு ஆகுது. ஓகே. அவங்களுக்கு வந்து பீரியட் சரியா போக மாட்டேது. ஓகே ஓகே. இப்போ போய் பார்த்தோம், டாக்டரை பார்த்தோம். பட் அவங்க அந்த டானிக்லாம் எழுதி கொடுத்தாங்க. பட் அதுவும் அப்படி இது பண்ணியும் சரியாக மாட்டேது. ஓகே ஓகே. அப்ப 2 மாசத்துக்கு ஒரு டைம், 2.5 மாசத்துக்கு ஒரு டைம் அப்படி இதுவாகுது. ஓகே. இப்போ மாத்திரைகள் ஏதாவது எடுத்து அவங்களுக்கு பீரியட்ஸ் வர்றதுக்காக நீங்க ஏதாவது ட்ரை பண்ணீங்களா? ஆமா ட்ரை பண்ண மேடம். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல தான் போய் ட்ரை பண்ணோம். அவங்க அந்த டானிக்லாம் எழுதி கொடுத்தாங்க, டேப்லெட் கொடுத்தாங்க. அதை ரெகுலரா ஃபாலோ பண்ணி தான் இருந்தோம். ஓகே ஓகே. பட் ஓகே அது சரியாக மாட்டேது. ஓகே. தைராய்டு ஏதாவது தைராய்டு பிரச்சனைகள் ஏதாவது இருக்கா குழந்தைக்கு? இல்ல ஒல்லியா இருப்பா மேடம். தைராய்டு வரைக்கும் நான் செக் பண்ணது இல்ல. தைராய்டு ஓகே ஒல்லியா இருப்பா. ஓகே. உணவு முறைகள் ரொம்ப உணவு முறைனா எப்போதான் நான் யூசுவலி சாப்பிடுறோம் அதே போல தான் சாப்பிடுறோம். ஓகே ஓகே. ஒல்லி ஓகே ஓகே. ஒன்றும் பயப்பட வேண்டாம். நீங்க தொடர்ந்து நிகழ்ச்சி பாருங்க, இதுக்கான விளக்கமும் நான் சொல்றேன். ஆக்சுவலி சில பேருக்கு வந்து தைராய்டு பிரச்சனையும் சேர்ந்து இருந்துச்சு அப்படின்னாலும் இந்த மாதிரி இரகுலர் பீரியட்ஸ் வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஆனா அவங்க ஒல்லியா இருக்காங்க அப்படின்றாங்க. தைராய்டு இருந்துச்சுன்னா ஒல்லியாவும் இருப்பாங்க, குண்டாவும் இருப்பாங்க. அது வந்து ஹைப்போதைராய்டிசம், ஹைப்பர் தைராய்டிசம்னு இருக்கு. ஸோ 2 டைப் ஆஃப் இருக்கு. ஸோ அதுல ஏதாவது பிரச்சனைகள் இருக்காங்கிறத நம்ம பார்க்கணும். இன்னும் ஒன்று பார்த்தோம் அப்படின்னா எனர்ஜி லெவல், அதுதான் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். கிட்னியோட எனர்ஜி லெவல், உயிர் சக்தியை வந்து நம்ம கரெக்டாக வந்து நல்ல பேலன்சிங் இதுக்கு கொண்டு வந்தால் மட்டுமே இவங்களுக்கு வந்து அந்த பீரியட்ஸ் வந்து நம்ம ரெகுலரைஸ் வந்து பண்ண முடியும். அதே மாதிரி உணவு வகைகளை கரெக்டாக நம்ம வந்து சீர்படுத்தணும். உணவு முறைகளையும் சீர்படுத்தும் போது இது வந்து எளிதில் 18 வயசு குழந்தைக்குன்னா இதை வந்து எளிதில் சரிப்படுத்தக்கூடிய விஷயங்கள் தான். ஒன்றும் பயப்பட வேண்டாம். அருகில் உள்ள நம்ம ஹெர்போகேர் ஹாஸ்பிட்டல் வந்தாங்க அப்படின்னா இதுக்கான வழிமுறைகள் சொல்லி கொடுப்பாங்க. கரெக்டான உணவு முறைகளை ஃபாலோ பண்ணும்போது இது எளிதில் சரிப்படுத்தக்கூடிய விஷயம் தான். ஓகே. அண்ட் கால் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி. ஸோ டாக்டர் சொன்ன மாதிரி ஒரு தைராய்டு டெஸ்ட் மட்டும் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கான விளக்கம் கிடைக்கும். அடுத்த காலரும் லைன்ல இருக்காங்க. வணக்கம் டாக்டர் ஆன் கால். வணக்கங்க. வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்கம்மா. என் பேர் சோபாங்க. சேலத்துல இருந்து பேசுறோம். யாருக்காக எடுத்து தெரிஞ்சுக்க போறீங்கம்மா? எனக்காக தாங்க. ஓகே. என்ன வயசு ஆகுதுமா உங்களுக்கு? 29 ஆகுது. சரிங்கம்மா, டாக்டர் இருக்காங்க, தொடர்ந்து உங்க சந்தேகங்களை கேட்கலாம். சரி. ஹலோ சொல்லுங்க. வணக்கம் அம்மா. வணக்கம் டாக்டர்.
டெலிவரி ஆச்சு டாக்டர். இப்பதான் குழந்தை பிறந்துச்சு, 1 month கழிஞ்சிருச்சு. சரிங்கம்மா. அதுல இருந்து இப்போ ஒரு 2 வாரமாவே மோஷன் போற இடம் பயங்கர பெயினா, டாய்லெட் போகும்போது டைட்டா போகுது, பெயினா இருக்குது. சில நேரம் நார்மலா போகுது, ஆனா பெயினாவே பிளட்டிங்கா இருந்துச்சு. கொஞ்சம் பரவாயில்ல இப்ப. ஓகேம்மா. அடிக்கடி எனக்கு சூடும் பிடிச்சிக்குது, பயங்கர அதுவும் வலியா இருக்குது. சரி, அதான் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் கேட்டுக்கலாம் தான் பண்ணேங்க டாக்டர். ஓகே, குழந்தை பிறந்து 1 மாத காலம் தான் ஆயிருக்கு இல்லையா? ஆமா 40 டேஸ்க்குள்ள இருக்கும். 40 டேஸ் மேம். ஓகேம்மா. நார்மல் டெலிவரியா சிசேரியன் பண்ணீங்களாம்மா? இல்ல சிசேரியன் தான். ஓகேம்மா. ஓகே ஓகே, தொடர்ந்து நிகழ்ச்சி பாருங்க, இதுக்கான விளக்கம் வந்து நம்ம சொல்றேன்மா. ஆக்சுவலி இப்போ எப்படின்னா சிசேரியன் பண்ணிட்டாங்க அப்படின்னாலே சில மருந்து முறைகள் எல்லாமே வந்து மாற்று மருத்துவத்தில் அதில் கொடுத்துட்டு இருப்பாங்க. அவங்க ஆல்ரெடி சிசேரியன் பண்ணால் என்ன மெடிகேஷன்ஸ் போகுமோ அது கொடுத்துட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான மெடிகேஷன்ஸ் வந்து நம்ம எடுக்கும் போதே என்ன ஆகும் அப்படின்னா உடம்புல வந்து செரிமானம், அதாவது டைஜஷன் ப்ராப்ளம் எல்லாமே வந்து வர ஆரம்பிக்கும். ஏன் அப்படின்னா நிறைய மாத்திரைகள் வந்து அவங்க உட்கொள்வாங்க. தேவைக்கு அதிகமான மாத்திரைகள் எல்லாம் வந்து இயற்கைக்கு மாறானது. நம்ம வந்து இயற்கையான உணவு முறைகளே வந்து நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். நம்ம உடலுமே வந்து இயற்கை உணவு முறைகளுக்காகவே நம்ம படைக்கப்பட்டது தான். நம்ம உடல் இயற்கையாகவே உள்ளது தான். ஸோ அதுக்கு ஆர்டிஃபிஷியலாக நம்ம கொடுக்கும்போது, ஆர்டிஃபிஷியல் மருத்துவங்கள் எல்லாமே நம்ம கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா செரிமானம் வந்து சீராக நடக்காது. செரிமானம் சீராக நடக்காதனால தான் வந்து அவங்களுக்கு வந்து மோஷன் எல்லாம் போகிறதுக்கு டைட்டாக இருக்குது, அந்த பிரச்சனைகள் எல்லாம் வருது. ஸோ மோஷன் டைட் ஆகும்போதே மற்ற எல்லா கம்ப்ளைண்ட்ஸ், ஜாயின்ட் பெயின் எல்லாமே வர ஆரம்பிச்சிடும். அடுத்தடுத்த பிரச்சனைகள் அப்படியே லிங்க்டாக வந்து வந்துட்டே இருக்கும். ஸோ முறையற்ற செரிமானத்தை வந்து நம்ம சீர்படுத்தணும் அப்படின்னா கரெக்டான உணவு முறைகளுக்கு தான் திரும்பவும் வரணும். உணவு முறைகளை நம்ம சீராக ஃபாலோ பண்ணிட்டு ஃபஸ்ட்டு வந்து மோஷன் வந்து அவங்களுக்கு டைட்டாக இருக்குன்றாங்க, அதுக்கு அதை வந்து நம்ம சரிப்படுத்துறதுக்கு என்ன முறைகளை மேற்கொள்ளணுமோ அதை ஃபாலோ பண்ணணும். நியர்பை பிரான்ச் வந்தாங்க அப்படின்னா இதை கிளியர் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணுங்கிறத முறையை நம்ம ஹெர்போகேர் ஹாஸ்பிட்டல் வந்தாங்கன்னா அந்த மருத்துவ முறையை கொடுப்போம். எடுத்தாங்க அப்படின்னா எளிதில் வந்து சீர்படுத்திடலாம். இதை மட்டும் சீராகாது, அதாவது நம்ம செரிமானத்தை மட்டும் சீர் பண்ணுறோன்னா இது மட்டும் சீராகாது. அவங்களுக்கு இயற்கையாகவே பால் சுரப்பு கூட வந்து நார்மலாக இருக்கும். ஆக்சுவலி சிசேரியன் பண்ணுறவங்களுக்கு நிறைய மாத்திரைகள் எல்லாம் எடுக்கும்போது சிலருக்கு வந்து பால்லாம் வந்து சுரப்பு வந்து கம்மியாக இருக்கும். ஸோ அது கூட நார்மலாக இருக்கும். ஒரு ஹெல்த்தியான நம்ம குழந்தைய வந்து நம்ம வந்து வருங்காலத்தில் நம்ம கொடுக்கலாம். ஓகே, என் கால் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி. டாக்டர் சொன்ன விஷயங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. அடுத்த காலரும் ரெடியா இருக்காங்க. வணக்கம். உங்க டிவி வால்யூம் கம்மி பண்ணி வச்சுட்டு உங்க பேர் சொல்லுங்கம்மா. ஹலோ, வணக்கம். டாக்டர் ஆன் கால். அம்மா லைன்ல தான் இருக்கீங்க, உங்க பேர் சொல்லலாம். ஹலோ, வணக்கம். வணக்கம், டாக்டர் ஆன் கால். அண்ட் கால் பண்றவங்க டிவி வால்யூம் கம்மி பண்ணி வச்சுட்டு நீங்க வந்து கால் பண்ணலாம். அண்ட் டாக்டர் கிட்ட உங்க சந்தேகங்களை தொடர்ந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அண்ட் காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம், டாக்டர் ஆன் கால். என் பேர் கலாங்க, சென்னையில இருந்து பேசுறேன். ஓகே அம்மா, உங்க டிவி வால்யூம் கம்மி பண்ணிட்டு பேசலாமா தொடர்ந்து? என் பேர் கலா. சரிங்கம்மா. நான் சென்னையில இருந்து பேசுறேன். சரிங்கம்மா, யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்கம்மா? எனக்காக தாங்க. எனக்கு 36 வயசு ஆகுது. அடிக்கடிக்கு வயிறு வலிக்குதுங்க. பீரியட் சரியாவே வர மாட்டேங்குது, ஒரு நாள் தான் வருது. சரிம்மா, டாக்டர் இருக்காங்க, அதுக்கான சந்தேகத்துக்கான பதில் சொல்லுவாங்க, கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் அம்மா, உங்களோட வயது என்னம்மா? 36 வயசு ஆகுதுங்க. 36. பீரியட்ஸ் வந்து உங்களுக்கு நார்மலா வருதாம்மா? ஃபர்ஸ்ட்லாம் ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி தொடர்ந்து 3 நாள் வரும். இப்ப வெறும் ஒரு நாள் தாங்க வருது. ஓகேம்மா. குழந்தைகள்? 2 பொண்ணு இருக்காங்க. பெரியவளுக்கு 11 வயசு ஆகுது, சின்னவளுக்கு 9 வயசு ஆகுது. ஓகேம்மா. எடை எவ்வளவுமா இருக்கீங்க? இல்லங்க, எனக்கு அடிக்கடிக்கு வயிறு வலிக்குதுங்க எனக்கு. அம்மா டிவி பார்த்து பேசாதீங்கம்மா, போன்ல கான்சென்ட்ரேட் பண்ணி பேசுங்க, அப்பதான் உங்களுக்கான விளக்கம் கொடுக்க முடியும். நீங்க என்ன வெயிட் இருக்கீங்கம்மா? என்னங்க? என்ன வெயிட் இருக்கீங்க? வெயிட் 58ங்க. 58. ஓகே ஓகேம்மா. ஏதாவது மருந்து வேற மருந்துகள் ஏதாவது எடுத்துட்டு இருக்கீங்களாம்மா? இப்போ எதுவுமே எடுக்கலங்க. வேற எதுவுமே இல்ல. தூக்கம் எல்லாம் சீரா இருக்காமா? தூக்கம்லாம் நல்லா வருது. ஓகேம்மா. வேற மருந்துகள் எதுவும் எடுக்கிறது கிடையாது, தூக்கமும் சீரா தான் இருக்கு இல்லையா? ஓகே, டிவி பார்த்து பேசுறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அவங்களுக்கான விளக்கம் நம்ம கொடுத்தலாம். ஓகே. எப்பவுமே வந்து பீரியட்ஸ் இர்ரெகுலர் அப்படின்னு பார்த்தோம்னாலே நம்மளோட ஃபுட் பேட்டர்ன் வந்து கண்டிப்பா வந்து சீரா இருக்காது, செரிமானம் வந்து சீரா இல்லைன்னு தான் அர்த்தம். இன்னொன்று உள்ளுக்குள்ள வந்து நம்மளோட கிட்னியோட எனர்ஜி லெவல் வந்து நம்மளுக்கு நார்மலா இல்லைன்னு அர்த்தம்.
இப்போ இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பெண்களுக்கு வந்து அதிகமாக இருக்கிறதே இந்த பிசிஓடி தான், பிசிஓடி பிரச்சனை தான். இது எல்லாத்துக்குமே மூல காரணம் என்னன்னா நம்மளோட ஃபுட் பேட்டர்ன் தான். அதை என்டையராக நம்ம மாற்றணும், இயற்கை முறைக்கு கண்டிப்பாக வந்தே ஆகணும். நம்ம அதை மாற்றாமல் இருக்கிறது வரைக்கும் நம்ம வந்து ஆரோக்கியமான வாழ்க்கையை நம்ம வந்து லீட் பண்ணி போக முடியாது. ஸோ எல்லாருமே கண்டிப்பாக உணவு முறைகளில் வந்து கவனம் செலுத்தியே ஆகணும். அந்த கட்டாயத்தில் தான் நம்ம இருக்கணும் இந்த காலகட்டத்தில். ஸோ நல்ல கரெக்டான நேரத்தில் தண்ணி குடிச்சு நல்ல கரெக்டான நேரத்தில் தூங்கி அதிகமாக மொபைல்ஸ் யூஸ் பண்ணுறது, எலக்ட்ரானிக் டிவைசஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறதெல்லாம் தவிர்க்கணும் ஃபர்ஸ்ட். இது எல்லாமே தவிர்த்தாதான் நம்ம வந்து தூங்குறதுக்கு கரெக்டாக போகும். டிவி அதிக நேரம் பார்க்கக்கூடாது. தூங்க போகிறதுக்கு ஒரு 1 hour பிஃபோராகவே வந்து எல்லா எலக்ட்ரானிக் டிவைஸ் எல்லாமே வந்து ஆஃபில் இருக்கணும். அப்படி ஆஃபில் இருந்துட்டு நல்லா தூங்கணும் அப்படின்னா காலையில் இயல்பாகவே நம்மளுக்கு தூக்கம் ஒரு 5:30 6க்கெல்லாம் வந்து நம்மளுக்கு இயல்பாகவே முழிப்பு வரும். அப்படி முழிப்பு வரும்போது ஒரு ஃப்ரெஷ்னஸ் இருக்கும். அந்த ஃப்ரெஷ்னஸ் வந்து வந்ததுக்கு அப்புறமா வந்து ஒருத்தவங்க வந்து அந்த நாளை வந்து லீட் பண்ணி கொண்டு போயிட்டு இருந்தாங்க அப்படின்னா ஆரோக்கியமாக வாழலாம். ஸோ உணவு முறைகளையும் ஃபாலோ பண்ணி இந்த மாதிரி நம்ம அந்த லைஃப் ஸ்டைல் பேட்டர்னே வந்து நம்ம மாற்றும் போது இது எல்லாமே வந்து இயல்பாகவே சீர்படுத்தக்கூடிய விஷயம். இதுக்காக நம்ம மருந்து மாத்திரைகளை உட்கொண்டு அது வந்து ரப்சர் பண்ணி நம்ம அதை வந்து பிசிஓடி கட்டிகளா இருந்துச்சுன்னா ரப்சர் பண்ணி நம்ம வெளியே எடுக்கிறது இதெல்லாம் வந்து இது கிடையாது, தீர்வே கிடையாது. முக்கியமான காரணமே வந்து உணவு பழக்கமும் தூக்கமின்மை அப்படிங்கறத சொல்றீங்க. கண்டிப்பா இது எல்லாத்தையும் நம்ம சீர்படுத்தும் போது ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஹெல்த்தி ஹியூமன் பீயிங்கா நம்ம வாழ முடியும். ஓகே, அண்ட் கால் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றிமா. ஸோ டாக்டர் சொன்ன மாதிரி உங்களோட உணவு முறைகள் அண்ட் தூக்கமின்மை இதுதான் வந்து முக்கியமான காரணமா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் வந்து இதுக்கான வழிமுறைகள் என்ன அப்படின்றத பாருங்க. அண்ட் டாக்டர் இன்னைக்கு வந்து நிறைய விஷயங்களை வந்து ஷேர் பண்ணீங்க. அண்ட் உணவு முறைகள் அண்ட் தூக்கமின்மை இதனால எவ்வளவு பிரச்சனைகள்லாம் வருது அப்படின்ற மாதிரியான தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க காலருக்கு. ரொம்பவே நன்றி. வணக்கம். மற்றொரு நேரலை நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். வணக்கம்.